ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அம்மை நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த அந்த பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தனையை நாம் திருப்பலாம். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாளிலே நேற்றைய தினத்திலே நாம் சிந்தித்தோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் எவைகளில் எல்லாம் எப்படி எப்படி அவன் விசுவாசித்தான்? ஒன்று, தன் சந்ததியை குறித்து ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், அதை பெற்றுக்கொண்டான். 2, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்பதை அவன் விசுவாசித்தான். அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். 3வது காரியம் நாம் கொஞ்சம் தியானித்தோம், மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரிதானது என்று சொல்லி அவன் நம்பினதை நாம் தியானித்தோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அனுபவம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவசியம். நாம் வெறும் கிறிஸ்தவர்களாக, ஒரு பெயருக்கான ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வாழாதபடி தெய்வ பயத்தோடு, ஆபிரகாம் அவருடைய வழியாக வந்த சந்ததிகள், நாம் எல்லோரும் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததிகள். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் நமக்கு என்ன வழியை காண்பித்தாரோ அதே பாதையிலே நாமும் ஆண்டவரை பிலீவ் பண்ண வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் எந்தெந்த நிலையில் அவன் ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தில் விரும்பினான். மனிதனுடைய ஆசீர்வாதத்தை அவன் விரும்பவே இல்லை. எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தால் போதும் என்கின்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் அவருக்கு இருந்தது. ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எந்த கொம்பனாலும் பிடுங்கி எடுக்க முடியாது. ஆமே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எந்த கொம்பனும் பிடுங்க முடியாது. ஆமே, சிலர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல வார்த்தை தானே பேசினேன், அப்படி தானே, பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ மனுஷன் கொடுக்கிற காரியத்தை நாம் கொடுக்காம இருந்தாலே பிடிங்கிட்டு போயிடுவான். இப்போ ஒரு பொருள் ஒரு மனுஷன்ட்ட நம்ம வாங்குகிறோம், வாடகைக்கு எடுத்துருக்கலாம், இல்லைன்னா கடனாக வாங்கியிருக்கலாம். ஒரு நாள் 2 நாள் பார்ப்பான், 3வது நாள் எங்கடான்னு கேட்பான். 4வது நாள் தரலைன்னா அவனே இருக்கிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு என்ன செஞ்சிருவான்? புரியலையே பேசுறது? புரியுதா? தமிழ் தானே பேசுகிறேன், அப்படி தானே? பாபேல் கோபுரத்தில் பேசுகிறது மாதிரி ஏதாவது கேட்குதா? இல்லையே. சரி, அப்போ கவனமாக இருங்க. சரி, அப்போ ஒரு மனுஷன் நமக்கு தந்தா அவன் எதிர்பார்ப்பான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அந்த கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது 500 ரூபாய் மொய் நம்ம கொடுக்குறோம், 500 ரூபா மொய் கொடுக்குறோம். ஆனால் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் நாமும் அதே போல் என்ன செய்கிறோம்? 500 ரூபா கொடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு குட்டுவம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், ஒரு அண்டா வாங்கி கொடுத்துருக்கிறேன், ஒரு காப்பு வாங்கி கொடுத்துருக்கிறேன், ஒரு 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 கம்மல் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அப்போ என் வீட்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இதெல்லாம் கிடைக்கும்னு கணக்கு போட்டு நம்ம வச்சுருப்போம், அப்படி தானே? சொல்லுங்க, நாளையிலேருந்து உங்களுக்கு நல்ல பிரசங்கம், சரியா? சரி, இது ஒரு கணக்கு. நம்ம இவ்வளோ ரூபா வெளியே நிற்குது, நம்ம பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு வந்துடும். ஒருவேளை அந்த காசு கிடைக்கலன்னு வச்சுருங்க, அந்த காசு உங்களுக்கு உங்கள் கல்யாணத்துக்கு, உங்கள் குடும்ப கல்யாணத்தில் நாம் கொடுத்த காசு தரலைன்னா நமக்கு என்னெல்லாம் வரும்? கோபம் வரும். இவ்வளோ கொடுத்தும் இந்த பொம்பளை எனக்கு ஒன்றுமே தரலையே, அந்த வருத்தங்கள் இருக்கு. நிறைய இடத்துல சண்டையே போட்டிருக்காங்க. ஏன் நான் உன் பிள்ளையினுடைய கல்யாணத்துக்கு ஒரு குட்டுவம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், என் பிள்ளைக்கு நீ என்ன வாங்கி தந்த, இப்போ என் குட்டுவத்தை எனக்கு தரணும். இது ஒரு இடத்துல நடந்ததை நான் சொல்கிறேன், உண்மையாகவே நடந்தது. பாவம், அந்த பொம்பளை குட்டுவம் கேட்கவும் இல்லை, பிரைஸ் தி லார்ட். கல்யாணக்காரட்டில் எனக்கு மொய் தாங்கன்னு யாரும் எழுதவும் இல்லை, இவளா கொழுப்படுத்து கொடுத்தா, பிரைஸ் தி லார்ட். கொடுத்துட்டு பேசாம தானே இருக்கணும். அவளுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய நற்கதி இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. உடனே நான் அந்த குட்டுவத்தை என்ன செஞ்சிரு கொடுத்துரு. பாவம், அது பழைய குட்டுவத்தை, அதே குட்டுவத்தை எடுத்து என்ன செஞ்சுது கொடுத்து கடனை முடிச்சிச்சு, பிரைஸ் தி லார்ட். என்ன, அவள் புதுசாக கொடுத்தா, இவள் பழசாக கொடுத்தா, அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி மனுஷன் கொடுத்தா நம்மிடத்துல எதிர்பார்ப்பான், கொடுக்கிற மாதிரி தரணும், இல்லை அதுக்கு அதிகமாக தரணும்னு சொல்லி எதிர்பார்ப்பான். அந்த எதிர்பார்ப்பு மனுஷனிடத்தில் இருக்கவே கூடாது. அந்த எதிர்பார்ப்பு கர்த்தரிடத்தில் இருக்கணும். ஆமென்.
கர்த்தருக்காக நம்ம செஞ்சா, கர்த்தருக்காக காரியங்களை நாம் எதிர்பார்த்தால் அதை நமக்கு தவறாதபடி நமக்கு தருவார். அவர் சமயத்திற்கு ஏற்ற சகாயகர். அல்லேலூயா. எந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து அந்த நேரத்தில் அவைகளை நமக்கு சிறப்பாக செய்கிற ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதை நாம் இந்த நாட்களிலே விசுவாசிக்க வேண்டும். மனிதனிடத்தில் விசுவாசிக்க கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கேயாசியை போல நாம் இச்சிக்க கூடாது என்பதை நான் தியானித்தோம். ஆமென். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான பொன் பாலத்தை நான் கண்டு அதை இச்சித்து, நல்ல கவனிங்க, நான் கண்டு அதை இச்சித்து. இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திரை புறப்பட்டு வரும்போ அம்பிட்டையும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சோத்திரம், கலத்தி பொண்ணுல கலத்தி அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க. கொஞ்சம் மிச்சம் அவ்வளோத்தையும் எடுத்து கர்வாலி மரத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, புதைச்சு போட்டாங்க. இப்போ காத்துலையும் இல்லை, கழுத்துலையும் இல்லை, மூக்குலையும் இல்லை, கால்லையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரிஜினல் பெந்தெகோஸ்தா வராங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி வராங்க? சத்தமா சொல்லுங்க. ஒரிஜினல் பெந்தெகோஸ்தேங்களா வராங்க. காத்துலையும் கழுத்துலையும் ஒன்றும் இல்லாமல் வராங்க. அப்போ ஆகான் அவங்க வரக்கூடிய நேரத்தில் ஆகான் ஆமென் சுட்டரிக்கப்பட வேண்டிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த பொன்பாலங்களையும் ஆமென் இதெல்லாம் அவன் எடுத்து ஒளித்து வைத்து கொண்டான். ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் சுட்டெரிச்சிருங்க, அந்த பட்டணத்தையே சுட்டெரிச்சிருங்கன்னா. ஆனால் ஆகான் அதை பார்த்த உடனே இச்சை வந்துருச்சு. இச்சை என்பது ரொம்ப மோசம். இச்சை மரணத்தை பிறப்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை நம்முடைய வாழ்க்கை அழிச்சிரும். அப்போ ஆகான் இதை கண்டு எடுத்தான். நான் என்னுடைய ஒரு கற்பனை என்ன தெரியுமா, இப்போ எல்லாருடைய காதும் கழுத்தும் பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது, கையில் பொண்ணும் இல்லை, எல்லாத்தையும் கண்ணுக்குட்டி செஞ்சதை இடித்து உடச்சி அரைச்சி கலக்கி கொடுத்துட்டான். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் மீதி கிடந்தது கர்வாரி மரத்துக்கு கீழே புதைச்சிட்டான். இப்போ ஒன்றுமே கிடையாது. இவன் நினைச்சான், நானும் கானானுக்கு போவேன், நானும் எனக்கு மனைவி என் பிள்ளைகளும் தாராளமாக உருப்படி செஞ்சு போடலான்னு நினைச்சிருப்பான்னு நான் அனுமானம் பண்ணுறேன். பைபிளில் இல்லை, நான் நினைக்கிறேன் எல்லார் மத்தியில் பெரிய பணக்காரனை வாழ்ந்துடலாம் அப்படின்னு. கர்த்தர் சொன்னாரு சுட்டரிச்சிரு. இவன் அதை எடுத்துட்டு வந்து அழகா எங்க வச்சான். அவன் சொல்றான், நான் எங்க வச்சேன், என் கூடாரத்தில் ஒளிச்சு வச்சேன், புதைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அது அவனுக்கு விளைவு என்ன தெரியுமா? நீங்க வாசிக்கும்போ அதனுடைய 24, 25 வாசிங்க. அப்பொழுது யோசுவாவும் அந்த வெள்ளியையும் சால்வை பொன்பாலம் குமாரன் குமாரத்தி அவ்வளவும் அவன் எடுத்த அவ்வளவு பொன்பாலம் வெள்ளி சால்வை அவனுடைய குமாரன் குமாரத்தி அவன் அவ்வளவு உயரையும் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கல்லால் அடிச்சு அவனை கொன்று அவனை தீக்கொளுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். அங்க எரிக்கப்பட வேண்டிய சாதனத்தை இவன் எடுத்து வச்சதுனால எடுத்து வச்ச இவனையும் சேர்த்து கொளுத்த வேண்டியதாகி போச்சு. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அப்ப இவன் நினைச்ச உலகத்தில் ஆசீர்வாதமா வாழணும், உலகத்தில் சம்பரமா அவனை இச்சையினாலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டதுனால அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு. அப்போ அவன் கர்த்தரை நம்பி இருந்திருக்கணும். அல்லேலூயா. உனக்கு என்ன தேவை? ஆண்டவர் என்ன குறை வச்சாரு? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வரும்போது ஏதாச்சும் குறை வச்சாரா? இறைச்சிக்கு இறைச்சி வரையும் காடை இறைச்சி கொடுத்தார், தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை கொடுத்தார், கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு. அவன் போட்டிருந்த ட்ரெஸ் பழசாகல, அவன் போட்டிருந்த பாதரட்சைகள் தேஞ்சு போகல. அவன் வளர வளர குழந்தை வளர வளர செருப்பு செப்பல் எல்லாம் என்ன செய்யுது, வளருது. அவன் வளர வளர ட்ரெஸ் எல்லாம் வளருது. எவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஏசியில் வச்சிருந்தார் அவனை. பகல் நேரத்தில் மேக ஸ்தம்பம், ராத்திரி நேரத்தில் அக்னி ஸ்தம்பம், ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் அவனை நடத்தி கொண்டு வருகிற நேரத்தில் அவனை இச்சிக்கிறான் பாருங்க. உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறான், உலக ஆசீர்வாதங்களுக்கு நேரா அவன் சிந்தனை திருப்புறான். கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை.
ஆண்டவர் என்ன சொல்லி கூட்டிட்டு வராரு இவனை? பாலும் தேனும் ஓடுற தேசத்துல உன்னை கூட்டிட்டு போறேன், கட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், இதெல்லாம் உனக்கு தருவேன், வா அப்படின்னு கூட்டிட்டு போனா இவனுக்கு உலக பிரகாரமான ஆசை வந்துருச்சு. நானும் நீங்களும் பரலோக கானானுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அந்த பரலோக கானானிலே சகல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். கட்டாத வீடு அங்க வச்சிருக்கிறார். கைவேலை அல்லாத ஒரு வீட்டை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டிற்கு போவதற்காக ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஜீவ விருட்சம், ஆமென், ஜீவ ஜல நதி உண்டு, ஜீவ விருட்ச கனி உண்டு, பரலோக மன்னா உண்டு, எல்லாமே அங்க இருக்கு. அதற்காக தேவன் அழைச்சிருக்கும்போ இந்த பூமிக்குரிய சில காரியங்களுக்காக தெய்வீக தன்மையை இழந்து நித்திய ஜீவனை இழந்து விடாதபடிக்கு தேவ பிள்ளைகளை நானும் நீங்களும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஆசைப்பட்ட அவனுடைய நிலை மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆசீர்வாதம் எங்கிருந்து வருதுன்னா, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. வாசிக்க பார்க்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வருகிறது. எங்கிருந்து வருது? சத்தமா சொல்லுங்க, எங்கிருந்து வருது? அடடா, வாய் திறந்து சொல்லுங்க, எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருது. ஐஸ்வர்யம் வேணுமா? அங்க இருக்கு. கனம் வேணுமா? அங்க இருக்கு. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஒரு மனுஷன் நாடி தேடி போனால் ஆகானுடைய வாழ்க்கையை போல ஆயிரும், லோத்துனுடைய வாழ்க்கையை போல ஆயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மனிதனிடத்தில் நம்பிக்கொண்டு இருக்க கூடாது, மனுஷனிடத்தில் நம்பிக்கொண்டு இருக்க கூடாது. நம்முடைய நம்பிக்கை முழுக்க முழுக்க கர்த்தராய் இருக்கணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும். உபாகமம் 8வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது, வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாத. நீ எச்சரிக்கையாரு. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் தானே சம்பாதிச்சேன். நாம சம்பாதிச்சா கூட அதை இச்சிக்க கூடாது, அதை அனுபவிக்கிறதுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு மொபைல் போன் கிடைச்சிருக்குன்னா இதை நம்ம இச்சிக்க கூடாது, இதை அனுபவிச்சிடணும், ரிப்பேர் என்ன தூக்கி போட்டுறணும். அல்லேலூயா சொல்லுங்க. நியாயமானபடி தேவனுடைய சித்தப்படி நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தி தூக்கி போட்டுறணும், அவ்வளவுதான். அதை இச்சித்து ஐயோ, சிலருக்கு மொபைல் உடஞ்சு ஐயோ போச்சே, போச்சா போச்சு, வேற தருவார் ஆண்டவர். பிரைஸ் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஐயோ வஸ்திரம் கிழிஞ்சு போச்சே, போச்சுமா, வேற தருவார் ஆண்டவர். நம்புங்க. அல்லேலூயா. எந்த ஒரு பொருளை இச்சித்து வைக்காதீங்க. எந்த ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கிற எந்த ஒரு பொருளை இச்சிக்காதீங்க. பிரைஸ் எல்லாம். என் வாழ்க்கையில் அப்படிதான். எந்த ஒரு பொருள் நஷ்டமாக கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். 500 ரூபா களைஞ்சு போச்சா, கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 10 ரூபா களைஞ்சா 10 நாள் தண்ணி குடிக்காம இருக்கிறவன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு தர்றார், அவரை தான் நம்பணும். சில சொல்றாங்க, நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் பாடுபட்டேன், நான் பிரயாசப்பட்டது என்னுடையது. அப்படி சொல்லாதேங்கிறார் ஆண்டவர். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தர் கொடுக்கிறது. நான் சம்பாதிச்சேன்னு சொல்லாத, என் பலத்தில் நான் சம்பாதிச்சேன்னு சொல்லாத. ஏய், ஒரு மனுஷன் அப்படி குனிஞ்சாம்னா நிமிரணும்னா அவர் அனுமதிச்சாதான் நிமிர முடியும். ஆமே, இல்லைன்னு அப்படித்தான். ஏன் நான் அனுபவத்தை நான் சொல்றேன். என் சர்ச்சில் ஒரு தடவை வேலை நடந்தது. அங்கே ஒரு சன்சைடுக்கு மேலே ஒரு உத்தரம் கிடந்தது. அந்த உத்தரத்தை எடுத்து கீழே போடுறதுக்காக அப்படியே குனிஞ்சு தூக்கணும் பார்த்துருங்க, அவ்வளோதான். நிமிர முடியல. அப்படியே நின்றுக்கிட்டேன். ஏசப்பா என்ன பண்ணேன்? நிமிரவும் முடியல, உட்காரவும் முடியல, படாத பாடுபட்டு தான் கீழே இறங்கினேன். ஆண்டவர் அனுமதிக்கலைன்னு அவ்வளவுதான். பிரைஸ் எல்லாம். அதனால ஆண்டவர் பாஸ்டர் அடிச்சுட்டாருன்னு சொல்லாதீங்க. ஆமே, ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க, அந்த கொளுத்து வந்தவங்க எல்லாம் யோசிச்சு வந்திருக்காங்க. உங்க உடம்புல அசைய முடியுமா? உட்காந்துட வேண்டியதுதான். 1000 ரூபா சம்பாதிச்சாலும் 2000 ரூபா சம்பாதிச்சாலும் கொளுத்துன்னு ஒன்று வந்து போச்சுன்னா உட்காந்துட வேண்டியதுதான். ஆஸ்பத்திரி போனாலும் சில நேரம் தீராது. அல்லேலூயா. அவரை அனுமதிக்கணும். நாம உழைக்கணும்னா அவரை அனுமதிக்கணும்.
நாம சம்பாதிக்கணும்னு அவர் அனுபவிக்கணும். அவர் அனுமதிச்சாதான் நாம சம்பாதிக்க முடியும். நம்முடைய சுய பலத்தினால, நம்முடைய சுய சாமர்த்தியத்தினால, நம்முடைய சுய பலத்தினால எதையும் செய்ய முடியாது. சுய புத்தியை சாரக்கூடாது. ஆமே, சுய பலத்தை சாரக்கூடாது. கர்த்தர் தான் நம்பணும். ஏசப்பா எனக்கு உழைக்க பலன் தார ஆண்டவரே, நான் சம்பாதிக்க பலன் தார ஆண்டவரே, நீங்க அனுமதிக்கலைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறி அமைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஓசியாவில் அவர் சொல்றாரு, ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. எப்ராயிம் நான் ஐஸ்வர்யவானானே, நான் பொருளை சம்பாதிச்சேன், அல்லேலூயா, நான் சம்பாதிச்சேன், நான் உருவாக்கினேன், இது என்னுடையது, எல்லாம் எனக்குள்ளது, நான் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எப்ராயிம் சொல்றான். ஆண்டவருடைய பிள்ளை சொல்றானா, நீ சொல்லாதேங்கிறார். அப்படி சொல்லாத. ஆமே, ஐஸ்வர்யம் கனம் எங்கிருந்து வருது? நம்முடைய உழைக்கக்கூடிய பலனை தர்றது பலன் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. மனுஷன் அந்த தேவ சமூகத்தில் தன்னை மேன்மை பாராட்டக்கூடாது. நான் செய்தேன் அப்படின்னு சொல்லுவான். நான் செய்தேன், இன்ன காரியத்தை நான் செய்தேன், இன்ன பொருளை நான் வாங்கி கொடுத்தேன், இன்ன காரியத்தை நான் செய்தேன், இன்ன காரியத்தை சபைக்கு நானாக செய்தேன். சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனை வாங்கிக்கிட்டு 4 ரெக்கையிலும் எழுதி வச்சிருப்பான் அவன் பேரை. புரியலையா உங்களுக்கு? ஒரு கேட்டு வாங்கி போட்டோம்னா கேட்டில் அவங்க பேர் இருக்கும். நான் செய்த அவன் காலாகாலத்துக்கு என்ன செய்யணுமா? மக்களுக்கு தெரியணுமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம செய்தா அது கர்த்தருக்குரியது. ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு கொடுத்தது பிறகு நமக்குரியதல்ல, அது கர்த்தருக்குரியது. அதில் நம்ம நேம் இருக்கக்கூடாது. ஒரு அலையில் சொல்லுங்க பாப்பா, ஒரு அலையில் சொல்லுங்க பாப்பா. இது நான் போட்டது, இது நான் வாங்குறது, நான் செஞ்சது, நான் ஆலயத்தை கட்டி கொடுத்தேன், 10 ஃபேன் வாங்கி போட்டேன், 10 பாயை வாங்கி போட்டேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் சொல்லவே கூடாது. அவன் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான்னு அர்த்தம், பிரதிபலனை அனுபவிச்சு முடிச்சுட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் செய்தேன். எப்ராயிம் நான் சம்பாதித்தேன், என்னுடைய ஐஸ்வர்யம் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. சொல்லக்கூடாது. தானியேல் 4:30 வாசிக்கும்போ நேபுகத்நேச்சார் சொல்றான், இது என் மகிமையின் பிரதாபத்திற்கு நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. சுயத்தை சார்ந்து நிற்கிறான். 7 அதிசயத்தில் ஒன்று இன்னைக்கு ஈரான்ல இருக்கு. ஹல்லேலூயா. நான் கட்டின மகாபாபிலோன். ஆண்டவர் அவ்வளோ அறிவை கொடுத்தாரு. நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். எப்போ இதை சொன்னானோ அவன் ஜோலியை முடிச்சார் ஆண்டவர். உடனே அவன் இருதயத்தை மாற்றினார், மிருகத்தினுடைய இருதயத்தை கொடுத்தார். இந்த கை கால்களின் நகங்கள் எல்லாம் பட்சிகளின் நகங்கள் போல வளர்ந்தது, மிருகத்தை போல புல்ல மேஞ்சானா. ஆண்டவரிடத்துல ஒரு மனுஷன் பெருமை பாராட்டி எவனும் தப்ப முடியாது. எந்த ஊழியக்காரனும் தப்ப முடியாது, எந்த விசுவாசியும் தப்ப முடியாது. ஆண்டவரே எல்லாம் நீங்க தான்ப்பா, என் வாழ்க்கையில் எல்லாம் நீங்க தான், என் பலன் எல்லாம் நீங்க தான்ப்பா, எனக்கு தருகிற ஆரோக்கியம் எல்லாம் நீங்க தான், நீங்க கொடுக்கறது ஆண்டவரே, என்னுடைய சம்பத்தியங்கள் எல்லாம் நீங்க கொடுக்கறது ஆண்டவரே, என் குடும்ப வாழ்க்கை நீங்க தந்தது ஆண்டவரே, எனக்குரிய எல்லா கல்வி நீங்க தந்தது ஆண்டவரே, என் வேலை நீங்க தந்தது, என் சொத்து நீங்க தந்தது, என் வீடு நீங்க தந்தது, என் உறவுகள் நீங்க தந்தது, எல்லாமே நீங்க கொடுத்தது. ஆமென். இப்படி சொல்லி பழகணும் தேவ பிள்ளைகள். நான் 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 அப்படிங்கிற வரக்கூடாது. ஆங்கிலத்தில் நான் என்கிற வார்த்தைக்கு ஐன்னு அர்த்தம். மற்ற எல்லா எழுத்துக்களுக்கும் சப்போர்ட் இருக்கும், ஆனால் அந்த ஐக்கு சப்போர்ட்டே கிடையாது. உண்டா? மற்ற எல்லா எழுத்துக்கும் என்ன இருக்கு? சப்போர்ட் இருக்கும், ஆனால் இது சப்போர்ட்டே கிடையாது. நேரம் நிமிர்ந்து நான் அப்படின்னு நிற்கும். அது கீழே விழுந்த யாராலும் காப்பாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். மற்றது விழாமல் இன்னொன்று தாங்கி பிடிச்சிக்கணும். அருமையானவர்கள், அதுபோல் நான் என்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. உபாகமம் புஸ்தகத்தில் என் சாமர்த்தியத்தில் நான் சம்பாதிச்சேன்னு சொல்லி நீ சொல்லாத. எப்ராயிம் நான் சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான், நீ சொல்லாத. தானியேல் நேபுகாத்நேச்சார் நான் செய்தது, நான் கட்டினதுன்னு சொல்றேன், சொல்லாதேங்கிறார். நீதிமொழி 8:18 சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்தில் உள்ளது, நம்ம உழைப்பில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம உழைக்கண்டாமா? வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாதுங்கிறார். வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாது? சாப்பிட. உழைக்கணும். ஆனால் நம்முடைய சம்பாத்தியம் உழைப்பில் இல்லை, கர்த்தருடைய கிருபையில் இருக்கு. நாம் உழைக்கணும். அந்த உழைப்பை ஆசீர்வதித்து கொடுக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம உழைக்கிற உழைப்பில் ஆசீர்வாதங்களை தரது கர்த்தர். இன்னைக்கு சில நேரத்தில் எவ்வளோ பலமாக இருக்கும், வேலைக்கு போட்டு பாதி வெளியில் திரும்ப வந்துடுவாங்க. கேட்டா என்னால் முடியல, காய்ச்சல் வந்துருச்சு,
இல்லைன்னு ஏதோ தலைவேதனை வந்துச்சு, எனக்கு வேலை செய்ய முடியல, செஞ்சு பார்த்த முடியல, வராங்களா இல்லையா? அப்போ இவனுடைய ஆரோக்கியம் எங்கே போச்சு? இவனுடைய பலன் எங்கே போச்சு? இவனுடைய ஆரோக்கியமான அந்த சக்தி எங்கே போச்சு? தெய்வம் அனுமதிக்கணும். ஆமென். என்ன செய்யணும்? கர்த்தர் அனுமதிக்கணும். அடுத்த வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அப்போ ஐஸ்வர்யவான் ஆக விரும்புகிறவன் சோதனையிலும் கண்ணியிலும் விழுவான். மனுஷனை நம்பி ஐஸ்வர்யத்தை நம்பி ஒரு மனுஷன் வாழ்றான்னா அவன் சோதனையிலையும் கண்ணியிலையும் விழுவான். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 3:13-22 சொல்லுது ஐஸ்வர்ய மயக்கம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்ய மயக்கம். அந்த 4 நிலங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 4 நிலங்களில் ஒரு நிலம் முள்ளு நிலம். அந்த வாசிங்கம்மா, அந்த வசனத்தை வாசிடுங்க. மத்தேயு 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் மயக்கமோ நெருக்குது. இன்னைக்கு ஆலயத்தில் வருவோம், ஆண்டவர் ஆராதிப்போம், எல்லாம் செய்வோம், ஆவிக்கிற ஜீவியத்தில் வளரணும்னு நினைப்போம். ஆனால் இந்த ஐஸ்வர்யம் கனமும் நினைக்கும்போ ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்றதுக்கு முடியலை. அது நெருக்குது, உலக கவலை நெருக்குது. நான் வேலைக்கு போதாதானே எனக்கு ஆசீர்வாதம் வரும். சபையில் வந்து உட்கார்ந்துருந்தா என்ன ஆசீர்வாதம் வரும்? வேலைக்கு போனால் தானே ஆசீர்வாதம் வரும். நம்ம உழைச்சா தானே சம்பாதிக்க முடியும், நம்ம பாடுபட்டா தானே சம்பாதிக்க. இப்படிங்கிற ஒரு தப்பான சிந்தனையில் கொண்டு வர்றாங்க. நீ கர்த்தரை முதல்ல தேடணும், அவரை தேடி நீ உழைக்கணும். நீ உழைப்ப நம்பாத, உழைப்ப மட்டும் நம்பாத, நீ சம்பாத்தியத்தை மட்டும் நம்பாத, உலக மனுஷனை மட்டும் நம்பாத. நீ கர்த்தரை நம்பி நீ பிரயாசப்படு, நீ கர்த்தரை நம்பி உழைத்து கொண்டு இரு, நீ கர்த்தரை நம்பி பாடுபடு, நீ கர்த்தரை நம்பி விதை வித, உன்னை அது ஆசீர்வதிக்கப்படும். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், 100 மடங்கு மேன்மையை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். வசனம் கேட்கும்போது பயங்கர சந்தோஷம். முள்ளு நிலத்தில் விழப்பட்ட விதை பட்டக்கட கட கட கடன்னு முளைக்கும். ஆனால் முளைச்சு மேலே வரும் பொழுது இந்த உலக கவலை ஐஸ்வர்ய மயக்கம் அவனை நெருக்குகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை தேட விடாம நெருக்குது, பாவிக்கிற ஜீவியத்தில் வளர விடாம அவனை நெருக்குது. இது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஓடி போறேன். 2 பேதுரு புத்தகம் 2:15 வாசிக்கும்போ பிள்ளையாம் அநீதத்தின் கூலிக்காக போனான். தெய்வ மக்களை சபிக்கிறதுக்கு அநீதத்தின் கூலியை நம்பி, ஆமென், இழிவான ஆதாயத்தை நம்பி, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை நம்பி அவன் போறான். பிரைஸ் தி லார்ட். தீர்க்கதரிசியாகிய பிள்ளையாம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய பிள்ளையாம், ஒரு பாலாக் அரசனுடைய வார்த்தையை கேட்டு தெய்வ மக்களை சபிப்பதற்காக கடந்து போகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், நீ போகாதடா போகாதடா போகாதடான்னு சொல்லியும் கேட்காம கடைசியில் நீ எங்க வேணாலும் போன அவனை விட்டுட்டார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கழுதையை கொண்டு கர்த்தர் பேசினார். ஆமென். கழுதையை கொண்டு கர்த்தர் பேசினார், அவனுடைய மூடத்தனத்தை உணர்த்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தை நம்பி உலக மனுஷன் எனக்கு அதை தருவான், உலக மனுஷன் இதை தருவான், இழிவான ஆதாயத்திற்காக நாம் என்ன செய்யக்கூடாது? மனுஷனை நம்பி போகக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான், மனுஷனை நம்பி இழிவான ஆதாயத்திற்காக புறப்பட்டு கொண்டிருக்கிற பலர் இருக்கிறார்கள். ஆதியாகமம் 13:10 சொல்லுது, ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் நம்பி போன லோத்தை குறித்து அங்க சொல்லுது. ஆபிரகாம் சொல்றாரு, நீ அங்கிட்டு போனா நான் இங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி உன் விருப்பப்பட்ட இடத்தை தெரிஞ்சுக்கோ. நீ கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது சோதோம் கோமோரா பட்டணம் செல்வ செழிப்பான பட்டணமா இருக்கு. அவ்வளவு செழிப்பான பட்டணம். அந்த பட்டணத்தை அவன் பார்க்கிறான், அவன் கண்களுக்கு இனிமையா குளிமையா இருக்கு. அவன் அண்ணன்ட்ட சொல்றான், நீ அங்கிட்டு போப்பா, நான் சோதோம் கோமோராவுக்கு போறேன். ஆபிரகாம் வனாந்தரத்தை பார்த்து போனா, லோத்து செழிப்பான தேசத்தை பார்த்து போனான். நடந்த சம்பவம் என்ன? ஆபிரகாம் கர்த்தரை நம்பி போனா, ஐயா ஆண்டவருடைய சமூகத்தை நம்பி போனா, நான் வனாந்தரத்தில் போனாலும் பரவாயில்ல, என் தெய்வம் ஏன் கூட இருந்தார் என்றால் அந்த வனாந்தர பாதையில் என்னை அவர் ஆசீர்வதிப்பார். அந்த வனாந்தர பாதையில் நான் தண்ணீர் தோண்டி துறவு தோண்டி நாங்கள் தண்ணீர் திறக்கும், அது சுரந்து வரும். கண்மலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட கண்மலையில் வந்தா ஆண்டவர் என் கூட வருவார். நம்பின ஐயா, நம்பினா. பிரைஸ் தி லார்ட். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஸ்தோத்திரம்.
நீ நிறுத்தின பொருட்சலையை நாங்கள் வழிபட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். உண்மையும் வழிபட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். நீ அக்கினி சூளையில 7 மடங்குல 70 மடங்கு சூடாக்குனாலும் எங்க தெய்வத்தை தவிர இன்னொரு தெய்வத்தை நாங்க தூக்கி போடுற அப்படின்னு போட்டாங்க. ஆண்டவராகிய தேவனும் கூட அவங்க கூட உள்ள போயிட்டார். பிரைஸ் தி லார்ட். இது ஒரு உதாரணம் போதாதா? 3 பேர் நேபுகாத்நேச்சர் பார்க்குற, 3 பேர் தானடா உள்ள போட்டோம், 4 பேர் சுத்திட்டு இருக்கிறாங்களே, எவனாவது ஒருத்தன் உள்ள விழுந்துட்டானாடா, தூக்கிட்டு போனவன் எல்லாம் பாதி வழியில செத்து போனான். அந்த அக்கினியுடைய தாக்கம் அவர்களை கொண்டு போட்டது. ஆனா இவன் பார்க்கும்போது 4 பேரு அங்க உலாவிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். வெளியே வாங்கன்னு வந்தான், அக்கினியின் மனம் கூட அவர்களிடத்துல இல்லை. அப்போ தேவ பிள்ளைகள் ஒரு அக்கினி சூளைக்குள்ள போகும் பொழுது அந்த 3 பேர் மாத்திரம் அல்ல, தெய்வத்தால தாங்க முடியல, அவர் உள்ள சாடுறாரு. ஆமே. சிங்க கவியில தானியேலை போட்டப்போ சிங்கத்தினுடைய வாயை கட்டுறதுக்கு தானியேல் உள்ள போறது முன்னாடி ஆண்டவர் சிங்கத்துக்குள்ள போயிட்டார், கூட்டுக்குள்ள. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யோசேப்பை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் சிறைச்சாலைக்குள்ள போய் ஆமென் சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான தெய்வம் கிடையாது. உலகத்தில் எத்தனை கோடி தெய்வம் இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்து இணையான தெய்வம் ஒன்றும் கிடையாது. நம்ம கூட வருகிறவர். வனாந்தரத்தை குறித்து கவலைப்படாதீங்க. எனக்கு தரலையே, எனக்கு அண்ணன் என் தம்பி என்னை ஏமாத்திட்டானே, எனக்கு வர வேண்டிய நல்ல சொத்தை, எனக்கு வருமானம் வர வேண்டிய இடத்தை அவன் எடுத்துட்டானே, எனக்கு தரிசன நிலத்தை கொடுத்துட்டானே, எனக்கு ஒன்றும் வருமானம் இல்லாத இடத்தை கொடுத்து கவலைப்படாத. இயேசு கூட இருந்தா அந்த வனாந்தரமான இடத்தை செழிப்பான இடமாக மாற்ற நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வத்தால் முடியும். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த பின்னாடி இருக்க அம்மா மாற. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண தெய்வம் கிடையாது. ஆமென். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமான தெய்வம் இல்லைங்கிற நான். எல்லா தெய்வங்களை போல நம்முடைய தெய்வம் இல்லைங்கிறேன். நம்முடைய தெய்வம் சர்வ வல்லவருங்கிறேன். நம்முடைய தெய்வம் சகலவற்றை அறிந்தவருங்கிறேன். நம்முடைய தெய்வம் நம்முடைய காரியங்களை அறிந்து சகலவற்றை நேர்த்தியை செய்கிறவர். கவலைப்படாதீங்க. என்ன, எனக்கு வறண்ட நிலம் கிடைச்சது, என் அண்ணன் என்னை ஏமாத்திட்டான், என் தம்பி என்னை ஏமாத்திட்டான், கவலைப்படாதீங்க. ஆபிரகாம் வறட்சியான இடத்துல போனாலும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இவன் ஒன்றும் இல்லை, செழிப்பான இடத்தை பார்த்து போனான். எத்தனை காலம்தான் வாழ முடிஞ்சுது உள்ள? எத்தனை காலம் வாழ முடிஞ்சுது? ஆண்டவருடைய செழிப்பு இருந்தால் நாங்கள் பயங்கரமான பாவம் பெருகிட்டு சோதோம் கொமோராவின் பாவம், ஆணும் அவலட்சணமாக நடக்கிற பாவம், பெண்ணும் அவலட்சணமாக நடக்கிற பாவம், மிருகத்தோடு அவலட்சணமாக நடக்கிற பாவம் அந்த தேசத்தில் இருந்ததுன்னா அழிக்க சித்தம் கொண்டார். லோத்து நல்லவன் தான், அந்த பட்டணத்தை அழிக்க சித்தம் கொண்டார். எத்தனை நாள் வாழ்ந்தான்? ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார் ஆண்டவரை போன இடத்துல. ஆனா இந்த இடத்துல அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை அழிக்க சித்தம் கொண்டார். இவ்வளவு செழிப்பான தேசம். ஆண்டவர் சொன்னாரு, எப்பா கண்மலையில் ஓடிரு அப்படின்னு பிடிச்சு கொண்டு விட்டார். லோத்து கூட பரவாயில்ல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த பிரச்சனைக்கு காரணம் லோத்தா கூட இருந்திருக்கலாம். ஆமே, செழிப்பான இடத்தை பார்த்து போகும்பா, நம்ம தனிமையாக போவோம்னு சொல்லி ஒருவேளை ஆமென் லோத்துனுடைய மனைவி லோத்துக்கு ஆலோசனை கொடுத்துருப்பா ஒரு வேளை. சோத்திரம். அப்போது புறப்பட்டு போகும் பொழுது அவளால் போக முடியல. இதை விட்டுட்டு செழிப்பான தேசத்தை எப்படி விட்டுட்டு போகிறதுக்கு? இவ்வளவு நாள் ஒரு கஷ்டம் இல்லை, செழிப்பான தண்ணீர், செழிப்பான ஆகாரம், ஆமென் பாலும் வெண்ணையும் தேனும் சாப்பிட்டு கொளுத்திருந்தோம், நல்ல குளிமையான இடம், ஏசி மாதிரி இருக்கு. இதை விட்டுட்டு எப்படிப்பா நம்ம போகிறது? ஆண்டவர் சொல்றாரு போ. ஆண்டவர் சொன்னார்னா போகணும். ஆமாம், ஆண்டவர் சொன்னா போகணுமா வேண்டாமா? சொல்லுங்கன்னு போகணும். என்னையும் ஆண்டவர் போனார் ஊழியத்துக்கு, நான் போக மாட்டேன்னே, போடான்னாரு. பிரைஸ் தி லார்ட். சில காரியங்களை வச்சுட்டு போனேன், விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன் தெரியுமா? வீட்டில் அவ்வளோ செழிப்பு, சாப்பாடு வீட்டிலே போட்டுருவாங்க. தோத்திரம். எனக்கு மனைவிக்கும் தருவாங்க சாப்பாடு. வீட்டில் கிணறு இருக்குது, பஞ்சாயத்து தண்ணி இருக்குது, பக்கத்தில் குளம் இருக்குது. சோத்திரம். இந்த இடத்த விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, போடா வனாந்தரத்துக்கு போ அப்படின்னாரு. இங்கே வந்தால் 5 குடம் தண்ணி தர மாட்டாங்க. பைப்பு மூட்டில் போனால் பாஸ்டர் குடமும் வச்சுக்கிட்டு நிற்கணும். ஏசப்பா எப்போ தண்ணி கிடைக்கும் ஏசப்பா. 4 குடம் தண்ணி எடுத்தோடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் அவர் 5 குடம் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தோம் ஊழியத்தில் வந்த பிறகு. ஆமாம்.
வீட்டில் கொழுப்பாக இருந்தேன், செழிப்பாக இருந்தேன், ஒரு லாப நஷ்டம் கஷ்டம் துன்பம் ஒன்றும் அறியாண்டான். வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும், எல்லாத்துக்கும் ஆடு உண்டு, மாடு உண்டு, கோழி உண்டு, எல்லா வசதிகளும் உண்டு. இங்கே தண்ணி இல்லாத கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே படாத பாடுபட்டோன்னே. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் தாராளமாக தண்ணி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா நல்ல ஒரு வீடு இருந்து அந்த வீடை விட்டுட்டு வந்தோம் பாருங்க. இங்கே உங்களுக்காவது பரவாயில்ல, ஷீட்டு ஹைட்டாக இருக்குது. இங்கே நாங்கள் தங்கின இடம் மொத்தத்திலே 10 அடி தான் உயரம், மோடு பகுதி. பிரைஸ் தி லார்ட். பல வருஷம் அதில் கஷ்டப்பட்டோம், குடும்பமாக பிள்ளைகளோட கஷ்டப்பட்டோம். ராத்திரி நேரத்தில் டாய்லெட் எல்லாம் பின்னாடி ரொம்ப தூரத்தில் இருக்கும், சொல்லி முடியாது கஷ்டம். சூடு கேர் ஏப்ரல் மே மாதத்துல எல்லாம் ஒரு பொடி கடுவை வாரி தலையில் போட்ட பட்டப்பட்டன்னு பொட்டக்கூடிய அளவுக்கு சூடு தாங்க முடியல, கஷ்டப்பட்டோம். அங்கே எப்படி இருந்தோம்? அப்பெல்லாம் யோசித்தேன், ஏன் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்படுத்துறீ? நல்லா தானே இருந்தேன், நல்லா இருந்த என்னையை கொண்டு போய் இந்த வனாந்தரத்தில் போட்டு ஆண்டவரை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துனா? என்ன பாவமாக செஞ்சேன் ஆண்டவர்? அந்த அளவுக்கு பாவமாக செஞ்சேன் அப்படியெல்லாம் மனசில் தோணுச்சு. ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஆமென். நல்ல தண்ணியை கொடுத்துருக்கிறார், நல்ல சபையை கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போ வனாந்தரத்தில் போனாலும் தெய்வம் நம்ம கைவிட்டதா சரித்திரம் இல்லை. ஆனால் செழிப்பை பார்த்து போன லோத்துவை அவ்வளோதான், முடிஞ்சு. லோத்து, நீ வாழ்ந்தது போதும்பா, வெளியே வா, நீ வாழ்ந்தது போதும். இவளுக்கு போகிறதுக்கு மனசில் லோத்துக்கு மனைவி பின்னாடி பார்த்துட்டு இவ்வளோ செழிப்பெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே நான் எங்கே போகிறதுக்கு ஆண்டவரே அப்படின்னு நம்ம யோசிச்சா, பின்னிட்டு பார்த்தா உப்பு தூணானா இப்போ இவ்வளோ போல இருக்கலாம். இவ்வளோ இருந்தவளை எல்லாரும் தடவி நக்கி 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 உப்பு தானா நக்கி நக்கி இப்போ இவ்வளோ ஆயிட்டாலாம். அதனால இன்னும் இது இவ்வளோத்தையும் தொட்டு நக்கிடப்படாதுன்னு கம்பி அள்ளி போட்டு விட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் போனதில்லை. கம்பியில் போட்டு அப்படி சுற்றி கட்டி வச்சிரு, யாரும் அவனை அவ்வளோ தொட முடியாது லோத்துவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைய செழிப்பை நம்பி போனா, அப்படி லோத்து செழிப்பை நம்பி போனா எல்லாத்தையும் இழந்துட்டான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளில் 23:4 சொல்லுது, ஐஸ்வர்யவான் ஆகணும்னு நீ பிரயாசப்படாத, நீ பிரயாசப்பட்டாலும் நடக்காது. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க, எவ்வளவு உழைக்கிறீங்க? உங்க வீட்டுக்காரரெல்லாம் எவ்வளவு உழைக்கிறாரு, ராத்திரி பகல். உங்க உழைப்பை பார்த்தா எப்பவோ கோடீஸ்வரன் ஆயிருக்கணும் இல்லையா? உங்க பிரயாசத்தை பார்த்தா, உங்க பிரயாசப்படுகிற விதத்தை பார்த்தா எப்பவுமே கோடீஸ்வரனா மாறி இருக்கணும். இன்னும் மாறலையே, ஏன்? ஆமே, பிரயாசப்படாத. ஐஸ்வர்யம் நாக்கிறதும் தரித்திர நாக்கிறதும் அவர் கையில் இருக்கு. நம்முடைய பிரயாசத்தினால ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம செய்ய வேண்டிய வேலை செய்யணும். எப்படி செய்யணும்னா, கர்த்தரை தேடி நாம் செய்யணும். முதலாவதாக தேவன் ராஜ்யத்தை நீதியும் தேடி நம்ம உழைக்கணும், பிரயாசப்படணும். அதை ஐஸ்வர்யன் ஆகணும்னு சொல்லி என்ன செய்யாத, நீ பிரயாசப்படாத. 28:20 சொல்லுது. ஆமென். ஐஸ்வர்யம் எப்படி வரும்னா, உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பிரைஸ் காட். மனுஷனை நம்பாத, ஐஸ்வர்யத்தை நம்பாத. ஆபிரகாமை போல கர்த்தரை நம்பு. வனாந்தர வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தரை நம்பு. உன் வாழ்க்கையில தரித்திரம் எவ்வளவு இருந்தாலும் கர்த்தரை நம்பு. நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கர்த்தரை நம்பு. அவரை நம்பின ஒருவரையும் கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவரை நம்பின யாரும் இதுவரைக்கும் கெட்டு போனதா சரித்திரம் இல்லை, சரித்திரம் இல்லை. ஆபிரகாமுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆமென். அவர் வம்சாவளியில தான் நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:5 வாசிக்கும்போ, பண ஆசை இல்லாமல் போதும் என்று எண்ணுங்கள். அடுத்த பகுதி முக்கியமான பகுதி, வாசிங்க பாப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, பண ஆசை இல்லாமல் இருக்கிறது போதும்னு எண்ணுங்க. மனசுண்டா? ஒரு குடிசை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். ஏசுநாதரே இது போதும் அப்படின்னு நமக்கு சொல்ல மனசு வருதா? சொல்லுங்க.
எல்லாரும் 1000 1500 ரூபா சம்பளம் வாங்கும்போ ஒரு 500 ரூபா சம்பளம் கிடைக்குது. ஆண்டவரே நீ தாரது போதும் ஏசப்பா. சொல்ல மனசு வருதா? சொல்லுங்க. எல்லாரும் பட்டு பட்டு சேலையா உடுத்துக்கிட்டு வருமோ, நான் பூனஞ்சாரி மட்டும் உடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். போதும் ஆண்டவரே இதாகிலும் தந்தீரை சொல்லக்கூடிய மனசு உண்டா? உண்டா இல்லையா? பொய் உண்மையை சொல்லுங்க. மேக்சிமம் இல்லை. அது வரணும். இருக்கிறது போதும், கர்த்தர் தருகிறது போதும் அப்படிங்கிற மனசு நமக்கு இருந்தா அவனை கர்த்தர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். இந்த எண்ணங்கள் வரணும் நமக்கு. அடுத்த பகுதி சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்போ உங்களை பார்த்து ஒரு 50 ஏக்கர் ரப்பர் ஏசுநாதர் வந்து கேட்குறார் நம்மள்கிட்ட, ஏன் மக்களே 50 ஏக்கர் ரப்பர் தரேன்டா உனக்கு ரப்பர் வேணுமா? இல்லை நான் வேணுமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? பொய் சொல்லப்படாது. 50 ஏக்கர் ரப்பர் கேட்பீங்களா? ஏசுநாதரே நீ இது போறோன்னு சொல்லுவீங்களா? கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவியே. கொஞ்சம் யோசிக்கிற ஏசப்பா, 50 ஏக்கரில் எப்படி விடுறது, சீக்கிரமாக கோடீஸ்வரர் ஆயிடலாமே அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. புத்திசாலி தெய்வீகம்லாம் சொல்லுவேன், ஏசப்பா இதுக்கு தானையா நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன். உங்கள் மடி எனக்கு போதும் ஆண்டவரே, உங்கள் மார்பு எனக்கு போதும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்களையே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற ஆண்டவர். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளோ அநேக காரியங்களை குறித்து கலங்கி கண்ணீர் வடித்தவளாக வேதனைப்பட்டவளாக இருந்தாள். இந்த இயேசு நம்மிடத்தில் இருந்தா எல்லாமே வந்துடும். சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. இயேசு உங்க கூட இருந்தா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவ்வளவு அழகான வார்த்தை. அவர் சொல்றார், நான் இருக்கிறேன். பண ஆசையை விரும்பாத, பண ஆசை இல்லாம இருக்கிறது போதும்னு சொல்லிட்டு நம்பிட்டு இரு. தோத்திரம். இருக்கிறத கொண்டு ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பாவப்பட்டவங்க வீட்டில் கருவாட்டு குழம்பும் பழஞ்சியும் கூட சில நேரத்தில் கிடைக்காது. ஆனால் அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் பாருங்க கொழு கொழு கொழுன்னு இருக்கும். இப்படி பபிள்கா மாதிரி, ஆப்பிள் மாதிரி கொழு கொழுன்னு இருக்கும். ஆனால் ஹார்லிக்ஸும் பூஸ்டும் போன்விட்டாயும் சோத்திரம் வீவாவும் அதுவும் இதுவும் கொடுக்குற பெரிய பணக்கார குடும்பத்தில் பிள்ளை பாருங்க நாஞ்சாரமாக இருக்கும். பிரைஸ் எல்லாம் பார்த்தது இல்லையோ? ஒரு காலத்தில் அப்படி, இப்போ அப்படி இல்லை. இப்போ கூழஞ்சக்க மாதிரி எல்லாம் கீழே இருந்து மேலே வரைக்கும் கூழஞ்சக்க மாதிரி வயிறுந்தள்ளி அப்படி ஒரு சைஸாக நடக்கும், தவளை நடந்தது போல. தோத்துறோம். எல்லாம் சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை தான். சரி, அது போகட்டும். அப்போ தேவ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இருந்தாலும் அதை ஆசீர்வதிச்சு தந்தா அதுதான் நமக்கு ஹார்லிக்ஸ். நீங்க ஜெபம் பண்ண அதை ஹார்லிக்ஸை மாத்துறாரு ஆண்டவர், அது பூஸ்டா மாத்துறாரு. பச்சை தண்ணியை குடிச்சாலும் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையினாலும். சொல்லுங்க, உங்க பாஸ்டர் கண்டினியூ பாஸ்டிங்ல இருக்கிறாரு, அவர் தின்னாத மாதிரியா இருக்காரு? சொல்லுங்க. என்ன முறைச்சு பார்க்குறிய? எங்க பாஸ்டர் பற்றி எங்களுக்கு தெரியும், நீர் சொல்லாண்ட அப்படி சொல்றீங்களா? சொல்லுங்க. அவர் சாப்பிடாத மாதிரியா இருக்காரு? நினத்தையும் கொழுப்பையும் உண்டத மாதிரி ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் கிருபை. என்ன மனுஷ அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒன்றும் இல்லாட்டி இலக்கரையே நல்லதுன்றார் ஆண்டவர். ஆமாம், வெறும் இலக்கரையை உருவி சாப்பிட்டு கிடந்தாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால நான் என்ன விட்டுட்டு நீ போகாத, நான் விரும்பாத நீ விரும்பாத அப்படிங்கிறார். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போ, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாச வாழ்க்கையை விட்டுறாங்க. பணம் 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 எல்லாத்துக்கும் உதவும். ஆனால் பண ஆசையில் மனுஷன் என்ன செய்யக்கூடாது? பணம் நம்ம பின்னாடி தான் வரணும். என்ன பணம் நம்ம பின்னாடி, எத்தனை கெட்டு பணம் இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட், பணம் நம்ம பின்னாடி தான் வரணும். பணத்துக்கு பின்னாடி பணத்தை தூக்கி தலைக்கு மேலே வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமாம், பணத்தை விடவும் இயேசு நமக்கு பெரியவர். சொல்லுங்க, பணத்தை விடவும் இயேசு பெரியவர். பணத்தை விடவும் பணத்தை கொடுக்கிறவர் பெரியவர். பணமல்ல விஷயம், பணத்தை கொடுத்த இயேசு நமக்கு முக்கியமானவராக இருக்கிறார். அந்த தெய்வத்தை நம்பணும். பண ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்கு, சிலர் அதை ஈச்சித்து விசுவாச வாழ்க்கை விட்டுறாங்க. மீகா 3:11 சொல்லுது, பணத்துக்கு உபதேசம் சொல்லுகின்ற தீர்க்கதரிசிகள் ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்களை குறித்து அங்க சொல்லுது. பணத்திற்காக உபதேசத்தை மாத்திரவங்க எல்லாம் இருக்கிறாங்க.
தீத்து 1:11 சொல்லுது, இழிவான ஆதாயத்திற்காக தவறான தகாத காரியங்களை உபதேசிக்கிற உபதேசிமார்கள் இருக்கிறாங்க. சமயத்திற்கு ஏற்றபடி, சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி உபதேசிக்கின்ற பல உபதேசிமார்கள் இருக்கிறாங்க. உபதேசத்தை மாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை. சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற போதகரையும் போதிக்கிற போதகர்களை கொண்டு வந்து நடத்துகிற கூட்டங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஆமென். தீத்துவின் புத்தகம் ஏசாயா 56:11 சொல்லுது, பெருவயிற்றின் நாய்கள் அப்படின்னு சொல்லுது. யோவான் 6:27 சொல்லுது, அழிந்து போகும் போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம் நமக்கு முக்கியம். மனுஷனை காட்டிலும், மனுஷனுடைய ஆசீர்வாதங்களை காட்டிலும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுக்கிற ஆகாரம், தேவன் கொடுக்கிற நன்மையை ஆபிரகாம் விசுவாசித்தான். இன்னைக்கு உலக பிரகாரமாக மனுஷன் நம்பி 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 அவனுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறான். ஊழியர்கள் முதல் விசுவாசிகள் வரையிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அழிந்து போகும் போஜனத்திற்காக அல்ல. ஏசா யாக்கோபனுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். வேட்டையாடுகிறதுல வல்லவன் ஏசா, கூடாரவாசியும் குணசாலியுமாய் இருக்கிறவன் யாக்கோபு. என்ன நடந்தது? வேட்டையாடிட்டு வர ஒன்றும் கிடைக்கல. அந்த நாள் பார்த்து அவங்களுடைய தம்பி கஞ்சி சிகப்பு கூழ் காய்ச்சி வச்சிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். காய்ச்சி வச்ச உடனே இவனுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. எப்படி? கஞ்சி குடிக்கணும் போல ஆசை. யாக்கோபு யாரு? கூடாரவாசியும் அம்மாவுக்கு முந்தானையே பிடிச்சிக்கிட்டு நடப்பான் யாக்கோபு. சபையை விடமாட்டான். சபையை சுற்றி சுற்றியே வருவான். எத்தனை கூட்டம் வச்சாலும் அத்தனை கூட்டத்தில் எவ்வளவு தூரம் எவன் ஓடுறான்னு அவனை தான் பிரசங்கம் பண்ண வைப்பார். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணல, நீ போ என் வேலையை செய், ஓடவா செய்கிற அப்படின்னு பிடிச்சி இன்னைக்கு கால் கட்டு கட்டி போட்டிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு நான் தேடிட்டு இருக்கேன். என் சர்ச்சில் வாலிப பிள்ளைகள் ஓடிட்டு இருக்குமோ அன்னைக்கு நான் ஓடுறேன். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அன்னைக்கு நான் மரியாதையை வந்திருந்தோம்னா என் வாலிப சபை பிள்ளைகள் வாலிபவங்களும் மரியாதையாக இருந்திருப்பானுவேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அவன் ஓடிட்டு கிடக்கான். அவனை பிடிக்கிறது நான் படாத பாடுபட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்கிற பொழுது அழிந்து போகும் ஆமென் போஜனத்துக்காக இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு சேஷ்ட புத்திர பாகம் 2 பங்கு, மூத்தவனுக்கு 2 பங்கு, எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுத்தாங்கன்னா இவனுக்கு 2 பங்கு கொடுக்கணும். மூத்த பிள்ளைக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதான் சேஷ்ட புத்திர பாகம். இவன் பார்த்தான், யாக்கோபு யாரு? கூடாரவாசி குணசாலி. அவனுக்கு தான் வசனம் தெரியும். அவனுக்கு தான் தேவனோடு கூட இருக்கிற உறவு, ஆண்டவருக்கு அவனுக்கு இருக்கிற அது அப்படிப்பட்டதான தந்திரம் தெரியும். தெய்வீக தன்மைகள் அவன்கிட்ட இருக்கு. அவன் பார்க்கறான், நீ ஒரு காரியம் செய்வியா? கஞ்சி தந்தா நீ எனக்கு என்ன தருவேன்? பிரைஸ் தி லார்ட். கஞ்சி தந்தா என்ன தருவேன்? முட்டாப்பைய இவன் என்ன செஞ்சிருக்கணும்? டே, நாளைக்கு நான் வேட்டைக்கு போவேன், ஒரு மான வேட்டையாடி தரலாம்டான்னு சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லலை. இவர் எலியாவது பிடிச்சி சுட்டு தரலான்னு சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லலை. இவன் என்ன சொன்னான்? தோத்திரம், உனக்கு என்ன வேணும்? அவன் ஆளு இல்லை, எனக்கு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை தருவியா? பிரைஸ் தி லார்ட். எப்படி? சேஷ்ட புத்திர பாகத்தை, சி இது எனக்கு என்னத்துக்கு, என்ன கொண்டு போ கொடுத்தான். ஆமாம், கடைசியில் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துட்டு அழுதுட்டு நடந்தான் யாக்கோபு, மன்னிக்கும் ஏசா. பிரைஸ் தி லார்ட். தகப்பனை பார்த்து சொல், தகப்பனை எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா? அவ்வளோத்தையும் வாங்கிட்டு போயிட்டானே, அவ்வளோத்தையும் யாக்கோபு வாங்கிட்டு போயினா. கூடார வாசியும் குணசாரியுமா இருக்கிறவன் ஆசீர்வாதம் பெருசு. சபையோடு இருக்கிற பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பெருசு. தாயின் தகப்பனை எந்த பிள்ளை அதிகமாக நேசிப்பாங்க? வீட்டோட இருந்து அம்மாவோட அப்பாவோட நடந்து கொஞ்சம் சாப்பாடுகள்லாம் சமையல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து, தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்து, துணியெல்லாம் துவைச்சி கொடுத்து, அப்படி கொஞ்சம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பிள்ளைக்கு பெற்றோருக்கு ஏதாகிலும் அதிகமாக கொஞ்சம் கொடுக்கறதுக்கு மனசு வரும். வருமா வராதா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி செய்வீங்களா இல்லையா? செய்வோம். அதே போலதான் ஆண்டவருடைய சமூகத்திலையும் அதிகமான நேரம் எடுத்து ஜெபிக்கிறவங்க, ஆலயத்தில் கடமைகளை செய்கிறவங்க, சபையில் சில கடமைகளை செய்கிறவங்களுக்கு கர்த்தர் அதிகமான ஆசீர்வாதம் கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பார். கண்டிப்பாக கிடைக்கும். 30ஆம் நாள் வந்திருக்கீங்கல்ல, 30 நாள் வந்திருக்கீங்கல்ல, கர்த்தர் கண்டிப்பாக தருவார். நம்புங்க. என்ன? ஆண்டவர் நம்புங்க, ஆண்டவர் பிலீவ் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அடுத்த பகுதிக்கு வரலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 4:10 வாசிக்கும்போ, தேமா என்கிற மனுஷன் இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து அவன் வாழ்க்கையை முடிச்சிட்டான். தேமாங்கிற மனுஷன் பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சான், உலகத்தில் ஆசை வச்சான். போடா, பரலோகத்துக்கு போகும் பார்த்துக்கலாம், இங்க இருக்கிறது வரைக்கும் நல்ல வாழ்வும்டா. வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம்.
அப்படிங்கிற மாதிரி. உலகத்தில் சந்தோஷமா இருப்போம், உலகத்தில் மகிழ்ச்சியா இருப்போம், உலகத்தில் நிம்மதியா இருப்போம், உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்து எவனை ஊராடிச்சு உலையில போட்டாலும் பரவாயில்ல, நானும் என் குடும்பம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு வாழ்றவன் அநேகர் இருக்கிறான். அந்த தேமாவை போல இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சா நம்முடைய ஆசை எங்க இருக்கணும்? அங்க இருக்கணும். ஆசை எல்லாம் அப்படின்னு பாடுறாங்கல்ல, நீர்தானே. ஆமென். அவர் தான் ஆசை நமக்கு. உலகத்தில் ஆசை வைக்காதீங்க, இதெல்லாம் அழிஞ்சிரும் ஐயா. நம்ம கையில் இருக்கிற வஸ்திரங்கள் அழிஞ்சிரும், நம்ம உடுத்திருக்கிற வஸ்திரங்களை கிழிஞ்சிரும். எத்தனை வருஷம் நம்ம உடுப்போம்? இப்போ உடுத்திருக்கத ஒரு 2 வருஷம் உடுப்போமா? ஒரு 3 வருஷம் உடுப்போமா? பழைய காலத்தில் அமைச்சு மாறனா தச்சு 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 காலம் வரைக்கும் ஒரே துணி எடுத்து கொடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு கரைப்பட்டா தூக்கி தூர போட்டுருவாங்க, ஒரு கொஞ்சம் கிழிஞ்சனா தூக்கி குப்பையில் போட்டு இன்னொன்று வாங்கிடுவாங்க. எத்தனை வருஷம் வச்சுருப்போம்? என்ன ஆசைப்பட்டாலும் போயிடும். என்ன நம்ம கட்டின வீடு போயிடும். ஆனால் இயேசு மட்டும் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டார்? போகவே மாட்டார். அதனால அவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 3:5 சொல்லுது, உன் சுய புத்தியில் சாயாத. சங்கீதம் 37:5 சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. 1 யோவான் 2:15 சொல்லுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏசாயா 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய மனுஷன் பூரண சமாதானத்தோடே காத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அருமையானவர்களே, ஆபிரகாம் மனிதனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை காட்டிலும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்பினான். அதை அவன் பெற்றுக்கொண்டான். 4வது காரியத்தை நாம் சிந்திக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். முக்கியமான ஒரு பகுதியாக இந்த பகுதி. ஆண்டவர் தேவன் வாக்கு பண்ணினதை, வாக்குத்தத்த நாட்டை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆமென். இதெல்லாம் விசுவாசித்தான் ஆபிரகாம். சந்ததியை குறித்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். எல்லாத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிறதை விசுவாசித்தான். மனுஷனுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதை காட்டிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் பெரிது என்று விசுவாசித்தான். இப்போ தேவன் வாக்கு பண்ணின வாக்குத்தத்த நாட்டை, வாக்குத்தத்தத்தை அவன் விசுவாசிக்கிறான். இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார், உன்னுடைய தேசம், உன் இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் காண்பித்த ஒரு தேசம் நீ போனார். ஆபிரகாமுக்கு ஒன்றும் தெரியாது. அது வரைக்கும் விக்கிரகத்தை செஞ்சுட்டு இருந்தவன், விக்கிரகத்தை செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன். பிரைஸ் தி லார்ட். எங்க போனோன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு போடா, நான் உனக்கு காட்டுறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு. ஆபிரகாம் எபிரேயர்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு 11:8 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து போகும் இடம் என்னதென்று அறியாதபடி போனான் ஆபிரகாம். விசுவாசித்தான் ஐயா. ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படியே விசுவாசித்துருவான். ஆண்டவருடைய சிநேகிதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எங்க போறேன்னு தெரியல, ஆண்டவர் காட்டுற தேசத்துக்கு போனாரு. பிரைஸ் தி லார்ட். என்னைய ஆண்டவர் கொட்டிக்கோட்டுக்கு போனாரு, எங்க இருக்குன்னு தெரியாது. ஊழியத்துக்கு சொல்லும்போ கொட்டிக்கோட்டு போடான்னாரு, அங்கதான் ஊழியம் இருக்குன்னாரு. எங்க இருக்குன்னு நான் கேள்விப்பட்டதே இல்லை அந்த தேசத்தை. அல்லேலூயா. குறித்த காலம் வரும் பொழுது ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். அதே போல் ஆபிரகாமை, நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ. நான் எங்கே போகிறேன், எப்படி போனோம், எங்கிட்டு போனோம் ஒன்றும் தெரியாது. ஆபிரகாம், ஆஹா, இதுவரைக்கும் பேசாத ஒரு தெய்வம் என்கிட்ட பேசியிருக்கு, அப்படியான இதுதான் உண்மையான தெய்வம், இந்த தெய்வம் சொல்லுகிறத நான் கேட்கணும்னு சொல்லி ஒரு விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருந்த ஒரு புறஜாதியாக இருந்த ஒரு ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இறங்கி புறப்பட ஆரம்பித்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல புறப்பட்டு நீங்கள் வந்ததுக்கான நோக்கம் உண்டு. என்ன? ஆண்டவர் உங்களை வர சொல்லி வந்தீங்கன்னா அதற்கான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தாராளமாக வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் ஆவிக்குரிய அனுபவத்தில் வரும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்தோம். பெந்தகோஸ்து சபையில் போனால் கீழே உட்கார வைப்பாங்க, முழங்கால் போட வைப்பாங்க, தோத்திரம்
நல்ல ஜெபம் வைப்பாங்க, முக்காடு போட வைப்பாங்க, ஸ்தோத்திரம் உருப்படிய களத்தை சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் உபவாசம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படியெல்லாம் இதுவரைக்கும் உபவாசம் இருந்தது இல்லையே, எங்கள் சபையில் அப்படி இல்லையே, இதெல்லாம் இப்படிலாம் தெரிஞ்சால் நம்ம தெரிஞ்சால் வந்திருப்போமாக்கோம். இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்ச வருவோமாக்கோம். சொல்லுங்க, முறைச்சு பார்க்காதீங்க. நான் போயிடுவேன், இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 3/4 மணியில் போயிடுவேன். ஸ்தோத்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்தோம். வெள்ளச்சேலை கட்ட சொல்லுவாங்க, பாதம் கழுவ சொல்லுவாங்க, திருவிருந்து எடுக்க பயபக்தியாக நிற்கணும்னு சொல்லுவாங்க, அடிக்கடி 40 நாள் 20 நாள் உபவாசம் மட்டும் கொல்லுவாங்க. அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்துருப்போம் நம்ம. ஸ்தோத்திரம் இல்லை, தெரியாம வந்தப்ப நம்ம தெரிய பண்ணி இனி நம்ம வெட்டி கொன்னா போக மாக்கோம், அடிச்சு கொன்னா போக மாக்கோம் இந்த அனுபவத்தை விட்டு. ஏன்னா உண்மையான வழி என்ன என்பதை, சத்தியம் என்ன என்பதை தெளிவாக நாம் அறிஞ்சிட்டோம். அதனால இனி என்ன சூழ்நிலைமையின் மத்தியிலையும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பாடு வந்தாலும், இந்த இயேசுவை விட்டு நாம் எங்கேயும் செல்ல மாட்டோம். ஏன்னா இந்த வழி நாம் பரலோகத்திற்கும் ஜீவனுக்கும் போகிற வழி. அல்லேலூயா. இன்னைக்கு இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நித்திய ஜீவனை குறிச்ச பாரமும் வாஞ்சியும் இல்லை. ஆபிரகாமுக்கு தேவன் காட்டினார், நான் காமிக்கிற தேசத்துக்கு போப்பா. நம்மளே ஆண்டவர் அதுக்கு தான் கூப்பிட்டாரு. கரைஞ்சோறும் தாரதுக்கு கூப்பிடல. நம்முடைய நோய்கள் எல்லாம் தீக்கிறதுக்காக ஆண்டவர் கூப்பிடல. ஆமாம், நல்ல வஸ்திரம் தருவேன்னு கூப்பிடல, நல்ல வீடு தருவேன், ரப்பர் தோட்டம் தருவேன்னு சொல்லி கூப்பிடல. நித்திய ஜீவனுக்காகத்தான் இவைகள் எல்லாம் தருவாரு. நம்ம வாழ்றதுக்கு போதுமானதை தருகிறார், அவ்வளவுதான். ஒழுங்கா சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கோடியும் கட்டி கொடியும் நாட்டிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஆமாம், இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரத்தை தெய்வம் தருவார். சிலருக்கு அதுக்கு மேலேயும் தருகிறார், அது அவருடைய காரியம். ஆமேன் சொல்லுங்க. நம்ம அழைத்த நோக்கம் என்ன அப்படின்னா, அக்கறைக்கு போய் சேரணும். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் செஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையும் கடலினையும் நியந்தரிப்பான் களி உள்ள படகிலுண்டு. காற்றினையும் கடலினையும் நியந்தரிப்பான் களி உள்ள படகிலுண்டு. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, கோலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, கோலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. ஹல்லேலூயா. அக்கறைக்கு யாத்திரை செய்வதற்காக நம்மை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் தான் போகிற இடம் என்னவென்று தெரியாமல் அவன் கடந்து போனான். பிரைஸ் தி லார்ட். என்னாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரைக்கும் வசனங்கள் வாசிக்கலாம். மோசே மாமனாகிய வெகுவேல் ஓபாவை நோக்கி, கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு போற, நீ வாடா. ஆமென். இன்னைக்கும் பிரசங்கம் முடியக்கூடிய பிரசங்கம் இல்லை, நான் முடிச்சிருவேன். என்ன பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க மோசே எகிப்தியனை கொன்னுட்டு எங்க போனான்? மாமனாருக்கு வீட்டுக்கு போனான். அங்கே போய் வனாந்திர வாழ்க்கை, அவன் கொஞ்சம் ஆடெல்லாம் 40 வருஷம் மேய்ச்சி காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவர் முச்செடி நடுவில் பேசுகிறார், மோசே நான் உன்னைய கானானுக்கு என் ஜனங்களை கூட்டிகிட்டு போனோம், அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை மீட்பதற்காக ஒன்றை தான் நான் பயன்படுத்த போகிறேன், வாப்பான்னு கூப்பிட்றாரு. இவன் வரமாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டான். நமக்கு நேரம் இல்லை, மந்த நாபத்துக்கு வாய் இருக்கு, என்னால் முடியாது, ஆண்டவரை என்ன விட்டுரும், நான் பாவப்பட்ட மனுஷன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தான். ஆண்டவர் பார்த்தார், இல்லை நீ தான் வரணும் அப்படின்னார். ஆண்டவர் ஒரு ஆளை குறிச்சிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அவன் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் செவியில் பிடிச்சி தூக்கி தருவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் எந்த எந்த இடத்துல போனாலும் தூக்கி கொண்டு வந்து என் வேலை செய்யட அப்படின்றார். அந்த கூட்டத்தில் உள்ளவங்க தான் நாங்கள் எல்லாம். பிரைஸ் தி லார்ட். அவர் கடைசியில் சம்மதிச்சான். இப்போ மச்சானை போய் கூப்பிடுறா, ஏ மச்சான் ஓபா வாடா
ஆண்டவர் காட்டின வாக்குத்தத்த தேசத்துக்கு போகலான்னு வாடா அப்படின்னு கூப்பிடுறான். நான் வரமாட்டேன், நீ போயின்றான். பிரைஸ் தி லார்ட். அப்போ மோசைகள் நம்முடைய உறவுகளை தேவ சமூகத்தில் இழுக்க அழைக்கணும். புரியல உங்களுக்கு? நீங்க ஆவிக்குரிய சபைகளுக்கு வருகிற பிள்ளைகள் உங்க சொந்த பந்தங்களை, உங்க மாமா மச்சான், உங்க அண்ணியாரு, உங்க நாத்தனாரு, உங்களுடைய கொழுந்தனாரு, உங்களுடைய சித்தியாரு எல்லாரும் என்ன செய்யணும்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடத்துக்கு நாங்க ஆயத்தப்படுறோம் வாங்கன்னு என்ன செய்யணும்? கூப்பிடணும். கூப்பிடுவீங்களா? இந்த உபவாச கூட்டத்தில் உங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டவங்க எல்லாம் ஒரு தூக்கி கையை தூக்கி சொல்லுங்க. அப்போ சோத்திரம். பயப்படாத தூக்குங்க. அப்போ மற்றவங்க எல்லாம் சோத்திரம். ஒருவேளை புதுசாக வந்துட்டு இருக்கிறவங்கள நான் சொல்லலை, இந்த சபையில் முங்கி அம்புட்டும் கலத்தி தூர போட்டு பந்தியில் பங்கெடுத்து ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு நான் கேட்குறேன், எத்தனை பேர் கூப்பிட்டீங்க? எங்கள் சபையில் 40 நாள் உபவாசம் இருக்குப்பா, உங்கள் வியாதி ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் பிரச்சனையை மாற்றுவார், பரலோகத்தில் ஆண்டவர் வழி நடத்துவார்னு எத்தனை பேர் கூப்பிட்டீங்கன்னு உங்களை பார்த்து கேட்குறேன். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்னா நம்பர் சுயநலவாதிகள் நீங்கள். நான் மட்டும் பரலோகம் போனோம், என்ன அப்பனும் வந்துடப்படாது, அம்மையும் வந்துடப்படாது, மாமனார் மாமியார் ஒருத்தரும் வந்து நான் மட்டும் போகணும். சுயநலக்காரங்களுக்கும் பரலோகம் இல்லை. என்ன சுயநலமாக வாழ்கிறவங்களுக்கு என்ன இல்லை? சங்கடமாக இருக்கு. இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தானே போனிருவை, இப்போ எங்கே இறங்கிரு? தோத்துறோம். இதுதான் சத்தியம். ஓபாவை கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா? சகோதரமாரே ஓபாவை கூப்பிட்டீங்களா? மச்சான கூப்பிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு எங்க நேரம்? கூப்பிடணும். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் அழைக்கணும். அவன் சொன்ன வரமாட்டேன்னா நீ போடான்றணும். வரமாட்டேன்னா அப்ப நம்ம உறவுகள் என்ன செய்யணும்? ஒரு கன்வென்ஷன் நடந்தா, ஒரு உபவாச கூட்டம் நடந்தா, ஒரு எழுப்புதல் கூட்டம் நடந்தா அவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நீங்க அழைக்கணும். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 5:1-5 வரைக்கும் வாசிக்கும்போ, இந்த உலகத்தில் பூமிக்குரிய கூடாரம் அழிந்தாலும் பரலோகத்தில் நித்திய வீடு ஒன்று உண்டு என்று நாம நம்புகிறோம். 5 அதிகாரத்தை நீ வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பூமிக்குரிய கூடாரத்தில் பாரம் சுமந்து நான் தவிக்கிறோம், எனக்கு பிரசங்கம் பண்ண நேரம் இல்லை, நம்ம ஸ்தோத்திரம் முடிச்சிடணும் இல்லையா? அப்போ பாரம் சுமந்து தவிக்கிறோம். அப்போ நம்முடைய எண்ணம், நம்முடைய வாஞ்சை எல்லாமே அங்கதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஆபிரகாமை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு அழைச்சிருக்கிறார். நம்மையும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரலோகத்திற்கு அழைச்சிருக்கிறார். அந்த பரலோகத்திற்கு போகிற நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, வியாதி உண்டு, பிரச்சனை உண்டு, உபத்திரம் உண்டு, எல்லாம் உண்டு. பாஸ்டர் உங்களுக்கு வியாதிகள் உண்டு, உங்க மனைவிக்கு அது உண்டு, பிள்ளைகளுக்கு உண்டா? உண்டு. எல்லாருக்கும் உண்டு. கஷ்டம் உண்டா? உண்டு. பாடு உண்டா? உண்டு. வேதனை உண்டா? உண்டு. எல்லாம் உண்டு. ஆமே. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது பஞ்சு மத்தியில் படுத்து உறங்குற வாழ்க்கை கிடையாது. சில சொல்றாங்க கர்த்தரை தேடு, கர்த்தர்னு ஆசீர்வதிச்சு அப்படியே அம்பானிய மாதிரி, அம்பானிய மகனை போல மாத்திருவாரும்பாங்க. இவனெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் 15 நிமிஷம் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். புரியலையே உங்களுக்கு? செழிப்பனுடைய உபதேசத்தை கொடுத்து பரலோகத்தை பற்றியே பேசுறதில்லை இன்னைக்கு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு கொஞ்சம் பாடுகளும் கஷ்டங்கள் நிறைஞ்சது தான். இதெல்லாம் முடிச்சுட்டு மகிமைக்கு செல்ல ஆயத்தப்படணும். அதற்காகத்தான் நம்மளை அவர் அழைச்சிருக்கிறார். நோவாவின் காலத்தில் ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. நோவா உலகத்தை அழிக்க போறாருப்பா, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு பிரசங்கம் பண்ணாரு. ஒரு பயம் மனம் திரும்பல. அல்லேலூயா. வேலைக்கு மட்டும் போனாங்க, கப்பல் கட்டுற வேலைக்கு மட்டும் போனா. எவனை கூப்பிட்டாலும் வேலைக்கு வரான். வேலைக்கு வந்தவங்கள்ட்ட சொல்லியிருப்பா, நீ இப்போ கப்பல் கட்டுற இதுக்குள்ள ஏறணும்டா, ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, தேசத்தை அழிக்க போறேன், பாவம் பெருகி போச்சு, அந்த கடவுளை இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளடா. ஒரு பயம் ஏற்றுக்கொள்ளல. ஆனா நோவா ஒரு புத்திசாலித்தனம் ஒரு வேலை செய்தார் தெரியுமா? அவனையும் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், மருமக்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தினார். நீ குறைந்தபட்சம் நீ உலகத்தையே தலைகளை கவிழ்த்து கொண்டு வரதுக்கு நாங்கள் சொல்லலை. குறைஞ்சபட்சம் நீங்களும் உங்கள் கணவனும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரை ஆகிலும் நீங்கள் சத்தியத்திற்குள் வழி நடத்த முதல்ல பழகுங்க. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப கடினம். அவர் ரட்சிப்புகளை கொண்டு வர ரொம்ப சிரமம். ஆனால் நோவா காலத்தில் யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் அந்த கிருபையின் காலம் அப்போ முடிய போகும்.
மழை வருது, வானத்தின் மதகு திறந்தது, பூமியின் மதகு திறந்தது, ஊற்றுக்கண் திறந்தது. பிரைஸ் தி லார்ட். சொல்றாரு எல்லாரும் உள்ள ஏறுங்கப்பா அப்படின்னு. நோவா உள்ள ஏறாரு. ஏறும்ப எல்லாம் அவ்வளோ வெறும் பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரு? கப்பல் கட்டினவன், ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணும் எல்லாம் கொத்தனார் வருவான், கான்ட்ராக்டர் வருவான், பெயிண்டர் வருவான், பிளம்பர் வருவான், எல்லாரும் வந்து நிற்பாங்கல்ல. சொந்த பந்தங்கள் உறவுகள்லாம் வந்து நிற்கும்ல. இப்போ கப்பல் கட்டி கரையில் என் கப்பல் கட்டி விட்டுருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு என்ன இவன் பைத்தியக்காரப்ப இத்தனை கோடி ரூபா கப்பல் கட்டி விட்டுருக்கிறான், பயங்கரமாக இருக்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரமாக இருக்கும். பிரைஸ் எல்லாம் ஃபினிஷ்டு. அன்னைக்கு எல்லா காரியங்களும் முடிச்சு ஆண்டவர் இவன் சொல்கிறான், நல்ல நல்ல மிருகங்களை 7 ஜோடி உள்ளே ஏற்று, ஆமீன், நல்லதல்லாத்தது ஒவ்வொரு ஜோடி உள்ளே ஏற்று அப்படின்னு சொல்லுமோ ஆனையை கூப்பிடுறான். ஆனையை வாடா உள்ளே ஏறுடா அப்படின்னு அது ஏறுது. சிங்கத்தை கூப்பிடுறான், புலியை கூப்பிடுறான், கடுவாயை கூப்பிடுறான், பாம்பை கூப்பிடுறான், பல்லியை கூப்பிடுறான், ஓனானை கூப்பிடுறான், கரப்பாம்பூச்சியை கூப்பிடுறான். புரியலையோ நான் பேசுகிறது தப்பா? எல்லாத்தையும் கூப்பிடுறான், வரிசையாக ஏறுது. என்னடா எல்லாத்தையும் இங்கே கொண்டு ஏற்றுறான்? எல்லாரும் வந்து சுற்றி முற்றி நின்று பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே நிற்க. கிறுக்கு பிடிச்சி போச்சா இவனுக்கு. ஆனாலும் ஒரு பயம் என்னன்னா, சொன்னால் கேட்காத ஆனை எல்லாம் சொல்கிறா கேட்குது. சிங்கத்தை, புலியை, கரடியை, ஆட்டை, மாட்டை எல்லாத்தையும் கொண்டு உள்ளே ஏற்றுறான. ஒரு சண்டையும் பிடிக்கலை, அடியும் பிடிக்கலை, கடிக்கலை, கொத்தலை, தேள் கொடுக்க வச்சு கொட்டலை, குரங்கு அங்கேயும் ஓடி சாடலை, எல்லாம் மௌனமாக பேசாமல் கையும் காலம் கட்டி மனம் திரும்பின குரங்கு கூட்டமாக இருக்குதே அப்படிங்கிற ஆச்சரியமும் அங்கே இருந்தது. ஆனாலும் ஒரு பயலை என்ன செய்யலை, கப்பலுக்குள்ளே ஏறதுக்கு துணியலை. கடைசியில் சொன்னார் ஆண்டவர், நோவாவே இந்த பையில வரமாட்டான, உள்ளே ஏறியிருப்பா நீ. ஏறினான், பிள்ளைகள்லாம் ஏற்றினான். நோவா பார்த்து நோவாவுக்கும் ஒன்றும் புரியலை. கர்த்தர் ஏதோ செய்ய போறாருங்கிற நம்பினான். ஆனால் ஏறினான். ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சான். சொன்னதெல்லாம் சொல்லுவனு செய்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதம். என்ன? ஆண்டவர் சொல்கிறத அப்படியே செஞ்சிடணும். நோவா இதுபோல் மழையும் கண்டதில்லை, இதுபோல் கப்பல் கண்டதில்லை, இதுபோல் கப்பல் கட்டினதில்லை, இதுபோல் ஆடு மாடு கோழி ஏற்றுனதும் இல்லை. இதை முதல் தடவை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உள்ள ஏறின உடனே என்ன நடந்து அப்படின்னா, நோவா கதவை சாத்தலான்னு போனப்போ ஆண்டவராகிய தெய்வம் ஓடி போய் கதவை அடிச்சு பூட்டி போட்டார். ஆமென். நோவா பூட்டுனாமன்னா நோவாவுக்கு சித்தப்பனார் மாமனார் வந்து நின்று மழை பெஞ்சு கழுத்து மூக்களவு தண்ணி இருக்கும்போது மக்களே கதவு திறடான்னு சொன்னால் ஓடி போய் திறந்து வாங்க மாமான்னு கூப்பிடுவாங்க. கிருபையின் காலம் அடப்பட்ட பிறகு ஒரு பயலுக்கும் அது திறக்காது. ஆமென், ஆமென். ஆண்டவர் கதவை அடைச்சார். மழை பெய்யுது, முங்கி வருது, எல்லாம் கூப்பிட்டுருப்பான். நோவா ஜன்னலுக்கு மேலே ஏறி நின்று ஒளிஞ்சு பார்த்துருப்பான். ஒவ்வொருத்தனும் பாடுக பாடு, ஐயையோ நோவா சொன்னதை கேட்காம போனேனே, மனம் திரும்பாம போனேனேன்னு ஒவ்வொருத்தனும் தண்ணியை குடிச்சு வயறு வீங்கி ஊதி செத்த போனமா பார்ப்பாங்க. அங்கே மிதக்க ஆரம்பிச்சான். நோவா பேழை கிளம்ப ஆரம்பிச்சு. கிருபையின் காலம், ஆவிக்குரிய சபை என்கிறது ஒரு பேழை. இன்றைக்கு இந்த பேழைக்குள்ள ஏறுவதற்கு எத்தனையோ மனிதர்களை அருமையான தேவ பிள்ளையே ஊழியக்காரர்கள் அழைக்கிறாங்க. பாஸ்டர் ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஆமென். நோட்டீஸ் ஒட்டுறாங்க. ஆமென். விசுவாசிகள் போய் ஒவ்வொருத்தரால கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பேழைக்குள்ள ஏறதுக்கு முடியல. பிரைஸ் தி லார்ட். பேழையை செய்கிறவனுக்கு உள்ள வரமாட்டேங்கிறான். ஆமென். பேழையில தட்டா செஞ்சவனும் வரமாட்டேங்கிறான், பெயிண்ட் அடிச்சவனும் வரமாட்டேங்கிறான், ஃபேன் மாட்டணும் வரமாட்டேங்கிறான். அல்லேலூயா. இது ஒரு நாள் கிளம்பும். இயேசு சீக்கிரமா அத்தியாயத்தில் வரப்போறாரு. இந்த சபை கிளம்பும். இது கிளம்பும்போ அழைக்கப்பட்ட அநேகர், இன்னைக்கு பேழையை குறித்து இன்சல்ட் பண்ணுகிற அநேகர் ஆண்டவருடைய சமூகத்தில் வராமல் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வேத வசனத்தின் வாயிலாக ஆணித்தரமாக நான் சொல்றேன். பிரிச்சு பிரசங்கம் பண்ண எனக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையை பேழைக்குள்ள நீங்க இருக்கலாம். ஒருவேளை பேழைக்கு ஒருவேளை நான் நினைக்கிற கதவு பூட்டுறதுக்கு முன்னாடி பேழைக்குள்ள ஏறி எல்லாம் இறங்கி எல்லாம் பார்த்துருப்பாங்க. நம்ம எல்லாம் தூத்துக்குடிக்கு போனோம்னா கப்பல் கண்ட ஏறதுக்கு ஆசை வருது இல்லை? கப்பல் ஓட்டவும் தரமாட்டான், கப்பலில் தங்குறதுக்கும் விடமாட்டான். கப்பல் பார்க்கணும்னு ஆசை வருது, தெரிஞ்ச ஆளு தானே உள்ள ஏறி இறங்கி பார்த்துக்கிட்டு வந்துடுறோம் வெளியில், அப்படி தானே? அதுபோல் அநேக ஜனங்கள் இந்த பேழையாகிய சபைக்குள்ள வருவாங்க பாருங்க. உபவாச கூட்டத்துக்கு வருவாங்க, ஆயத்தாராதனை வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. ஆனால் ஒரு நாள் ரட்சிக்க விட மாட்டாங்க, ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க, ஒரு நாளும் அபிஷேகம் பெற மாட்டாங்க, ஒரு நாளும் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு சத்தியத்தில் வாழ விரும்ப மாட்டாங்க. ஆனால் நம்மளை நேசிப்பாங்க, ஊழியக்காரங்களை நேசிப்பாங்க, சபையை நேசிப்பாங்க, வேணா காணிக்க தருவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் ரட்சிப்பும் ஞானஸ்நானமும் தூரமாக இருக்கும். ஆனால் அப்பப்போ வந்து ஏறிட்டு போவாங்க. காக்கா விசுவாசி மாதிரி. பிரைஸ் தி லார்ட். காக்காவை புரிஞ்சுக்கிடவே முடியல. நோவா தண்ணி வத்தின காலத்தில் வத்திருக்கா இல்லையான்னு பார்க்கறது. காக்கா விட்டா காக்கா போவும் வரும், எங்கே போகுது எங்கே வருது எங்கே போகுது எங்கே வருதுன்னு தெரியாது. அப்படிதான் சிலர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. புறா விசுவாசிகளை மாறணும். என்ன
புறா விசுவாசிகளா மாறணும். அல்லேலூயா. இந்த சபை ஒரு நாள் கிளம்பும். அன்றைக்கு நீங்க போக வேண்டுமானால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த ஆக வேண்டும். புதிய ஏற்பாட்டில் லோத்துனுடைய சம்பவத்தை வாசிக்கும். ஆதியாகமம் 19:12 முதல் வாசிக்கும்போ, லோத்து பட்டணத்தை தேசத்தை அழிக்க ஆண்டவர் வந்துட்டார். வந்தப்போ ஆண்டவர் சொன்னார் லோத்துவை பார்த்து, லோத்துவே நீ ஒரு காரியம் செய், இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன், பாவம் கூக்குரல் பயங்கரமா இருக்கு, நான் காட்டுற இடத்துல நீ போன்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு விட்டார். அதுக்கு முன்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்தார். என்ன ஆப்ஷன் கொடுத்தார் தெரியுமா? உனக்கு இங்கே யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா, உனக்கு மருமக்க மாதிரியெல்லாம் இருக்காங்களா, அவங்களையும் உன் கூட என்ன செஞ்சுக்கோ, சேர்த்துக்கோ. ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்கிய? சோத்திரம் என்ன பசியா இருக்கோ? பிரைஸ்லா. சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிடுப்பா, அவன் மருமக்களை எல்லாம் கூப்பிடுப்பா. இவனும் கூப்பிட, மருமக்க மாதிரி சம்பந்தம் பேசி வச்சிருக்கு பிள்ளைகளுக்கு. மருமக்களே மருமக்களே வாங்க வாங்க வாங்க, ஆண்டவர் இந்த தேசத்தை அழிக்க போற, ஓடிடுவோம். அவன் பரிகாசம் பண்ணா, இன்சல்ட் பண்ண, பாட போக்கு இருக்கு மாமா, நீ பொண்ணை தந்தாலும் சரி தராத போனாலும் சரி நான் உன் கூட வரமாட்டேன். பிரைஸ் எல்லாம். ஆனால் லோத்து புத்திசாலி, ஓடிட்டான். நீ வந்தாலும் சரி வராத போனாலும் சரி மருமக்களுக்கு வாலையும் காலையும் பிடிச்சி நடக்காதீங்க. என்ன ஆமென், அல்லேலூயா. இயேசுநாதரை பிடிச்சி நடங்க. என்ன ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் சொந்த பந்தங்களை பிடிச்சி நடக்காதீங்க. அவன் வரல அதனால வரமாட்டேன். சிலர் சொல்லுவாங்க, சில சபையில் ஜெபம் நடக்கும்போ இந்த 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 ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க பார்த்தீங்களா. எங்களுக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் உண்டு. அதுபோல் சபை மக்கள் மத்தியில் ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுகள் உண்டு. சர்ச்சுக்குள்ளேயே உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அப்படி இருக்கிறவங்க ஒரு அலையில் சொல்லுங்க. அப்போ போய் அம்புட்டும் போய் பரலும் போக மாட்டியே, ஃப்ரெண்ட்ஸே கிடையாது உங்களுக்கு, தனியாக வந்து கண்ணை மூடிட்டு தனியாக போயிருவீங்களா? என்ற இயேசுநாதரே, ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? அப்போ நீங்கள் நல்லவங்க தான், ஆனால் போய் தான் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய சபையில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மழை பெஞ்ச உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடும், ஏய் இன்னைக்கு சபையில் ஆராதனை உண்டு, மழையும் பெஞ்சுது, காலும் நனையும் கையும் நனையும் துணியும் நனையும், இன்னைக்கு நான் போவேல பார்த்துக்கா, நீ போய். அப்போ நானும் போவேல. பிரைஸலா. இன்னைக்கு விசேஷ கூட்டம் போகணும்ல, பயங்கர சூடாக இருக்கும் பார்த்துக்க, இன்னொரு நாள் போகலாம். இப்போ நீ போல நானும் அப்படிதான் இருக்காங்க நீங்க நிறைய பேரு. அல்லேலூயா. கூப்பிடணும் தெய்வ சமூகத்தில். மழையோ வெயிலோ காற்றோ இடியோ மின்னலோ எதுவா இருந்தாலும் என் ஆண்டவரை நான் ஆராதிக்கணும், என் கர்த்தருடைய பேழையில வரணும், கூப்பிடணும். வராதவன் போட்டு அவன் வரலன்னா நம்ம வரக்கூடாதா? அவன் வராட்டி நான் வரமாட்டேனா? அது என்ன கணக்கு? ஆமே, நாம ஆண்டவர் ஆரோக்கியம் ஆத்துமாவை குறித்து கணக்கு நம்ம தான் கொடுக்கணும். லோத்துக்கு மருமக்க போகல. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? போனவங்க தப்புனாங்க. ஐயோ எனக்கு மருமக்க ரெண்டெண்ணம் இங்க கிடக்காங்களே வரலேன்னு திருப்பி பார்த்த உப்பு தூணா மாறினா சோத்திரம். ஐயோ எனக்கு புருஷமா 2 பேர் இங்க இருக்கிறாங்களேன்னு யோசிக்கவே இல்லை. 2 பிள்ளைகளும் எவ்வளவு தங்கமான பிள்ளைகள் பாருங்க. சிலரா இருந்தா என்ன சொல்லுவாங்க, ஏ அப்பா அம்மா எனக்கு தான் புருஷன் எங்கே இருக்கானே, நீ எங்க புருஷனை பார்த்து தர, போடா நீ போனா இவன் கூட போறேன்னு போகும் சில பிள்ளைகள். லோத்துக்கு பிள்ளைகள் அது செய்யல. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தாய்க்கும் தகப்பனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அல்லேலூயா. அதனால் லோத்து காப்பாற்றப்பட்டான், லோத்துடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டது. ஆமென். அந்த தேசத்து மேல் ஆசை வச்ச லோத்து மனைவி உப்பு தூணா மாறினா, லோத்துடைய பிள்ளைகள் மருமக்கமார்கள் சேர்த்தாங்க பட்டணத்தில். ஆமென். ஆண்டவர் ஆராதிக்கிற விஷயத்தில் அநேகரை அழைச்சி நீங்கள் கொண்டு வரணும், நாமும் போகணும். 1 பேதுரு புத்தகத்தில் வாசிக்கும்போ, ஆமென் ஸ்தோத்திரம், மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2 முதல் வாசிக்கும், பரலோக ராஜ்யம் குமாரனை கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்குது. அப்படி நேரம் எங்கே போகுதுன்னு தெரியல. சரி, ஒப்பாய் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அங்கே கல்யாண வீடு. இயேசுநாதர் ஒரு எஜமானன் அவனுடைய ராஜா வீட்டு கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் கார்டு கொடுத்தார். இன்னைக்கு உபவாச கூட்டத்துக்கு எல்லாரும் அழைப்பு கொடுத்துருப்பீங்கல்ல, தேசத்தில் கொடுத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க, என்ன 4 தட்டு நல்ல பிரசங்கம் சொல்லுங்க. ஆமாம், அப்போ அழைப்பு கொடுத்தாங்க. அதே போல் இவரும் அழைப்பு கொடுத்தார். நல்ல சாப்பாடு, ஆடு கடா எல்லாம் வெட்டி அங்கே கொளுத்த சாப்பாடு. ஒரு பய வரல. இவனுக்கு வீட்டுக்கு நம்ம போகணுமாக்கம், பெந்தகோசுக்காரன் வீட்டுக்கு நம்ம போகணுமாக்கம், வெள்ளச்சேலை கட்டின வீட்டுக்கு போகணுமாக்கம். அப்படி ஒதுக்குறவங்க எல்லாம் உண்டு. அது மாதிரி ஒருத்தரும் வரல. எஜமான் வந்து பார்க்குறாரு, ஒருத்தரும் காணலை. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறார், எப்பா ஒரு காரியம் செய், வெளியில் போ, வாரவனையும் போகிறவனையும் வழிபோக்கனையும் மம்பனை அத்தனை பேரையும் கூப்பிட்டு விருந்து சாலை நிரப்ப சாப்பாடு தீக்கணும் இல்லையா? எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. விருந்து சாலை நிரம்பிச்சு. எஜமானன் வாராரு. பிரைஸ் தி லார்ட். எஜமான் வந்து பார்க்கும்போ எல்லாரும் அழகா இருக்காங்க. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் வித்தியாசமாக இருக்கான். அவனை கூப்பிட்டு, ஸ்நேகிதனே, அப்படி தானே கூப்பிட்றாரு, ஸ்நேகிதனே
கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நீ ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்க? ஏதாவது புரியுதா உங்களுக்கு? கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எல்லாரும் கல்யாண வஸ்திரம் போட்டிருக்கான். அவ்வளோ பேர் மம்பம் வழிபோக்கம் பிச்சைக்காரன் அவ்வளோ பேரும் கல்யாண வஸ்திரம் போட்டு வந்து உட்காந்துருக்கான். நீ மட்டும் ஏன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வந்து உட்காந்துருக்க? அவ்வளோ பெருந்தீனிக்காரனா? சாப்பாட்டு மேலே அவ்வளோ கெதிப்பா ஆசையா உனக்கு? சாப்பாடுக்கு நான் கமந்து வந்து விழுந்துடுற அப்படின்றான். கூப்பிட சொன்னது யாரு சொல்லுங்க? கூப்பிட சொன்னது யாரு? எஜமானன். இப்போ கூப்பிட்டு வந்த பிறகு வந்த மனுஷன் கேள்வி கேட்கறது யாரு? அதே எஜமானன். கூப்பிட்டு வந்து அடி. பிரைஸ் எல்லாம். கல்யாண வஸ்திரம் நீ ஏன் உடுத்தலை? யூதர்கள் ஒரு பழக்கம் உண்டு. அவங்க யார் கல்யாண வீட்டுக்கு போனாலும் கல்யாண வஸ்திரம் கொடுப்பாங்க. அக்காலத்தில் உள்ள யூதர்கள் திருமண வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் நம்ம தான் கொடுக்க மாட்டோம். நம்ம சொந்தக்காரர்களை மட்டும் தான் எடுத்து கொடுப்போம். பாஸ்ட் வரைக்கும் எடுத்து கொடுக்க மாட்டோம் நம்ம. அது வேற விஷயம். ப்ரைஸ் எல்லாம் லைவ் ஆகி போச்சு. சோத்திரம். சரி போட்டு. அப்போது சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்போம். ஆனால் யூதர்கள் அப்படி இல்லை. அங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கல்யாண வஸ்திரம் உண்டு. ஆனால் இவர் மட்டும் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். வஸ்திரம் எதை குறிக்க தெரியுமா? ரட்சிப்பை குறிக்கிறது. நீதியின் வஸ்திரமாகிய நீதியை குறிக்கிறது. இது இல்லாமல் நம்ம அழைச்சாங்க. ஆண்டவர் கூப்பிட்டாரு, பாஸ்டர் கூப்பிட்டாரு, விசுவாசி கூப்பிட்டாரு, வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். சந்தோஷம். பல முறை வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்காதவர் வாங்கி கொள்ள வேண்டும் தேவ சமூகத்தில். ரட்சிப்பன் வஸ்திரம் இல்லாம யாருக்கும் பரலோகம் போக முடியாது. இந்த ரட்சிப்பன் வஸ்திரம் இல்லாம வந்து பந்தியில உட்கார்ந்து இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவனை பிடிச்சி அழுகையும் பற்கடிப்பு உள்ள இடத்துல கொண்டு போடுங்கடா அப்படின்ட்டாரு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை கெஞ்சி கேட்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்க வந்து பல வருஷங்கள் நீங்கள் வந்துட்டு இருக்கலாம். இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படலை, இன்னும் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலை, இன்னும் நீங்கள் அபிஷேகம் பெறலை, இன்னும் நீங்கள் சத்தியத்தை கை கொள்ளலை, இன்னும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பின் ரட்சணிய நாள் உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிருங்க தேவ சமூகத்தில். இளைய குமாரனை போல ஒருவேளை ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போனவர்களாக இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு விலைக்கு பிரசங்கம் பண்ண நேரம் இல்லை. 1 பேதுரு 5:10 சொல்லுது, கிறிஸ்து நம்மை நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். எதற்கு அழைச்சிருக்கிறாரு? ஆபிரகாமை கானான் தேசத்துக்கு அழைத்தார். நான் கர்த்தருடைய நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறேன். சொல்லியே விட்டுற நேரம் இல்லை. 2 கொரிந்தியர் 5:6 சொல்லுது, நீ தரிசித்து நடாமல் விசுவாசித்து நடக்கும்படிக்கு உன்னை அழைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6:12 சொல்லுது, விசுவாசத்தில் நல்ல போராட்டம் போராடுவதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு? விசுவாசத்தினால நல்ல போராட்டம் போராடணும். உபத்திரவங்கள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே போராடி போராடி நீ ஜெயிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். 2 தெசலோனிக்கேயர் 2:14 சொல்லுது, மகிமை அடையும்படிக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறாய். எபிரேயர் 4:1 இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 11:13 சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தூரத்தில் கண்டு நம்பு, பூமியில் நீ பரதேசியா இருக்கிறாய். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது எது? பரலோகம். பூமியில நம்ம யாரு சொல்லுங்க? நம்ம யாரு? பரதேசி. பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஒரு பரதேசி. ரோஷம் வரலையோ? நம்மளை பார்த்து சிலர் சொன்னா, ஊர்ல நம்ம வீடும் கட்டி 10 ஏக்கர் சொத்து வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தர் நம்மளை விட பரதேசி பயலை அப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீ தான் பல பரதேசி அப்படின்னு சொல்லுமா இல்லையா? கர்த்தர் இப்போ சொல்றார், நீ பரதேசிங்கிறாரு. அவர் என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? வாசிக்கணுமா அந்த வசனம்? வாசிங்க வாசிங்க, நீங்களும் வாசிங்க. தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அனைத்து. பரலோகத்தை நமக்கு தெரியாது, பார்த்துக்கிடுங்க. வசனம் அதை பற்றி மகிமையா சொல்லுது. அதை நம்பி அந்த சந்தோஷத்திலேயாக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பரலோக மகிமையான இடம், அந்த இடம் எனக்கு வேணுங்கிற நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்பி பூமியில நம்ம யாரு? எங்கே உள்ளவன்? அந்நியனோ பரதேசியமாக. இனி யாராவது நம்மளை பரதேசின்னு சொன்ன ரோஷம் வருமா? சோத்திரம். பரதேசின்னு அவன் சொல்லணும். நாம இங்க சுதேசியில், அங்கதான் சுதேசி. பரதேசி. பரதேசிக்கு விளக்கம் வேணும்னா, நீங்க வீடு கட்டுறீங்கல்ல, வீடு கட்டுறது பிளான் அப்ரூவலுக்கு பணம் கட்டுறீங்களா? சொல்லுங்க. கட்டுறீங்க, சரி. அதோட முடிஞ்சு போச்சா? வீடு கட்டி முடிச்ச வர்றதுக்கு வருஷந்தோறும் அதுக்கு வரி கட்டுறீங்களா? கட்டுறீங்களா? ஆமா. கரண்ட் பில்லு கட்டுறீங்களா? அப்ப யாருக்குள்ளது? எதுக்கு நம்ம கட்டணும்? கட்டாம இருந்து பாருங்க பாப்போம். பிரைஸ் எல்லாம் கட்டாம இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் வரி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க யாரு? அப்ப அது யாருக்குள்ள சொத்து? அரசாங்கத்துக்குள்ளது. ஆக்கப்பட்ட அனைத்தும் அரசுக்கு சொந்தம்.
வீடு யாருக்குள்ளது? 4 வழி சாலையில் வீடு வச்சு நம்ம பணம் கொடுத்தா இருக்கட்டும். எவ்வளோ அழகா பார்த்து பார்த்து கட்டின வீடெல்லாம் இடிச்சு பொடிச்சு உடைச்சு போட்டாங்களா இல்லையா? 4 வழி சாலைக்கு அழகான ரப்பர் தோட்டத்தெல்லாம் உடைச்சு எடுத்தாங்களா இல்லையா? பணம் கொடுத்தாங்க இருக்கட்டும், எடுத்தாங்களா இல்லையா? அப்ப ஆக்கப்பட்ட சொத்தெல்லாம் யாருக்குள்ள சொந்தம்? அப்ப நீங்க யாரு? சந்தேகம் இல்லையோ? பரதேசி. ஒருக்கா கூட சொல்லுங்க, நீ பரதேசி. நானும் பரதேசி, நீயும் பரதேசி, நாம சுதேசி. அங்க அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த ராஜ்யத்திற்கு செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் புஸ்தகம் 2:25 சொல்லுது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆதியாகமம் 50:24 சொல்லுது, யோசேப்பு வாக்கு பண்ணினதை நம்பி கானான் தேசத்துல சந்ததிகள் போகும் பொழுது அவன் சாகும் பொழுது சொல்லிட்டு சாகுறான், எப்பா ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், நீங்க கானானுக்கு போவீங்க, இந்த நாடு நம்முடைய நாடு அல்ல, கானான் தேசம் நம்முடைய நாடு, இப்ப நான் சாக போறேன், நீங்க போகிற காலத்துல என் எலும்பை நீங்க தோண்டி எடுத்துட்டு கானான்ல கொண்டு என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் தான் நமக்கு சொந்தம், அது பரலோகம். இந்த உலகத்தில் நம்ம நொறுக்குவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க, கேவலமா பேசுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க. நாம இந்த உலகத்திற்கு சுதேசி அல்ல, நாம் பரதேசி. எலும்ப கொண்டு போய் அடக்கம் பண்ண. 2 பேதுரு 3:14 சொல்லுது, காத்திருக்கு நீங்கள் கரை திரை பிழை இல்லாமல். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் கரை இல்லாமல், பிழை இல்லாமல், திரை இல்லாமல் பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3 சொல்லுது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. 2:8 சொல்லுது, இந்த தேகத்தை விட்டு கர்த்தரிடத்தில் குடியிருக்க விரும்புகிறோம் இல்லையா? இந்த சரீரம் மண் சரீரம், காய்ச்சல் வரும், வயிற்றுலக்கம் வரும், தலைவலி வரும், கால் வலி வரும், முதுகு வலி வரும், முட்டி வலி வரும், கண்ணு வலி வரும், கண்ணு காணாமல் போகும், சில நேரம் கண்ணாடி போட வேண்டி இருக்கும், கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த உலகத்தில் இது எல்லாம் இந்த மண் கூடாரத்தில் நமக்கு வரும். இந்த தேகத்தை விட்டு குடி போக வேண்டிய ஒரு இடம் உண்டு. அந்த இடம்தான் தேவன் நமக்காக வாக்கு பண்ணின பரலோக ராஜ்யம். ஆண்டவர் சொன்னார், நான் போகிறது நல்லது, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களை மறுபடியும் சேர்த்துக்கொள்வேன். தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லுது, கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தேவதூதன் சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆமென். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போது அவரோடு கூட அதுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அழைக்கப்பட்ட நம்மை தெரிந்து கொண்டு போவதற்காக இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். என கருமையான தேவ பிள்ளையே, ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது, அநேக காரியங்களை விசுவாசித்தான், கடைசியாக ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்தை அவன் விசுவாசித்தான், அதை பெற்றுக்கொண்டான். இந்த நாளிலே நமக்கும் தேவனாகிய கர்த்தர் வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அதை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த பரலோக ராஜ்யம் செல்லுவதற்காக கரைதிரை பிழையற்றவர்களாக பரிசுத்த ஜீவியம் செய்து கொண்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். ஒரு நாள் இயேசு வருவார், அவர் வருவதற்குரிய அடையாளங்கள் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு சொல்லுவதற்கான நேரம் இல்லை, அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்களும் செய்தி, பூகம்பம், பூமி எதிர்ச்சி, பஞ்சம், பட்டினி, பசி, அன்பு தணிந்து போகிறது, கொலபாதகம் நடந்து கொண்டிருக்கிறது, அரசியல் மாற்றங்கள் வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்த வருகைக்கு போவதற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டிற்கு போவதற்கு எத்தனை பேர் ஆயத்தப்படுகின்றீர்கள்? அத்தனை பேரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க உங்களை எழுப்பி நிற்கலாமா? அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். எல்லா தேவ பிள்ளைகளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்காக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்திற்காக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்காக நீங்கள் உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆமென். சந்ததியை குறித்த வாக்குத்தத்தம் இந்த பூமியில் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கத்தக்கதாக தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தின நிலையை நீங்கள் நினைத்து பாருங்கள். உடபலபரப சம்தலரதரிபி கமனப உடரபப
அப்பா. நீ நித்திய ஜீவனுக்கு வரணும் சகோதரி. நீ 40 நாள் உபவாசத்தில் வருகிறது சந்தோஷம். இன்னைக்கு 30வது நாளில் கூட நீங்க வந்திருக்கிறது சந்தோஷம். ஆனா நித்திய ஜீவனுக்கு வரணுமே. இந்த உலக பிரகாரமான வெறும் ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் தருகிறவர் அவர். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. அவருடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். என் வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துக் கொள்வார். என் வாழ்க்கையில் எது தேவையோ, என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளுக்கு எது தேவையோ எல்லாவற்றையும் பார்த்துக்கொள். நம்பிக்கை உங்களுக்கு வரட்டு. மனிதனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவனுடைய ஆசீர்வாதம், மனிதனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் கர்த்தர் கொடுக்கிற மேன்மையின் ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று விசுவாசித்தார். தேவன் வாக்கு பண்ணின நாட்டை, கானான் தேசத்தை விசுவாசித்தார். உலக பிரகாரமான வாழ்வுக்காக அல்ல உங்களை அழைத்தது. தேவ பிள்ளையே, நீ பரலோகத்திற்கு வர வேண்டும், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீ ஞானஸ்நானம், உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும், பரிசுத்த பந்தியில பங்கெடுக்கணும், ஆண்டவர் பயந்து வாழணும். எத்தனை பேர் அதற்கு அர்ப்பணம் செய்கிறீர்கள்? உங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா.